கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை தியானிக்கும்படியாக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். We are gathered here to meditate about the resurrection of Lord Jesus Christ. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். Gospel of John, 2nd chapter, verses 19 to 21. இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். Jesus answered and said unto them, Destroy this temple, and in 3 days I will raise it up. Then said the Jews, 46 years was this temple in building, and wilt thou rear it up in 3 days? But he spake of the temple of his body. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த பூமியிலே உயிரோடு இருந்த நாட்களில் யூதர்களை பார்த்து சொல்லுகிறார். Jesus Christ, while he was living on this earth, looking unto the Jews, he says in this manner, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், Destroy this temple. 3 நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன். In 3 days I will raise it up. அப்போது அங்கு கூடியிருந்த யூதர்கள் கேட்டார்கள், Jews who were gathered there, they asked him, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 வருடங்கள் ஆயிற்று, 46 years took place to build this temple. இவர் எப்படி அதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவார்? How he is going to raise it up within 3 days? ஆனால் இயேசு அங்கே சொன்னது எழுத்தின்படியான ஆலயத்தை குறித்து அல்ல. What Jesus spoke there, it is not concerning the literal temple. அடுத்த 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம், அவர் தமது சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். And in verse 21 we heard that he spake of his body, which is the temple. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரு ஆவிக்குரிய ஆலயமாக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டது. The body of Lord Jesus Christ was sent into this world as a spiritual temple. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது என்பது இயேசுவுடைய கல்வாரி மரணத்தை காட்டுகிறது. That temple was broken up, that talks about the death of Jesus Christ on Calvary. இடிக்கப்பட்ட ஆலயத்தை 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. The temple which was broken down, and he said that I will raise it up in 3 days, that talks about the resurrection of Lord Jesus Christ. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், Again I am telling you, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். Lord Jesus Christ says, destroy this temple. 3 நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன். In 3 days I will raise it up. இங்கே ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்பது அவருடைய கல்வாரி மரணத்தை காட்டுகிறது. Here he says that destroy the temple, that talks about his death on Calvary. இடிக்கப்பட்ட ஆலயத்தை 3 நாளில் எழுப்புவேன் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழும்புவார் என்கிற சத்தியத்தை காட்டுகிறது. Temple which is destroyed and it will be raised up in 3 days, that talks about the truth of Lord Jesus Christ after death. He was risen again in 3 days. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. நாம் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய ஆலயம் என்கிறதான தலைப்பிலே தேவனுடைய வசனங்களை தியானித்து வர கர்த்தர் உதவி செய்தார். In these days God has been enabling us under the title the temple of God, and to meditate upon this with the help of the Holy Spirit, the holy word of God. தேவனுடைய ஆலயத்தை குறித்து நாம் பார்க்கும்போது சத்திய வேதத்திலே அது 3 விதமாய் பிரித்து கூறப்பட்டிருக்கிறது. And in the holy word of God, when we consider the temple of God, it is spoken in 3 ways. ஒன்று எழுத்தின்படியான தேவாலயங்கள். One is the literal temples of God. எழுத்தின்படியான தேவாலயங்களை குறித்து நாம் பார்க்கும்போது அது 6 வகையான தேவாலயமாக காணப்பட்டது. When we consider the literal temples of God, it is seen in 6 ways. முதலாக தேவனுடைய மனதிலே ஆசரிப்பு கூடாரம் காணப்பட்டது. In the first place, the tabernacle was seen in the mind of God. அதுவே வாசஸ்தலமாக வனாந்தரத்திலே உண்டாக்கப்பட்டது. And that is in the wilderness it was made as his habitation. ஆனால் அது ஒரு கூடாரமாக மாத்திரமே இருந்தது, கட்டடமாக கட்டப்படவில்லை. It was merely a tabernacle, it was not made as a building. பிற்பாடு சாலமோனுடைய ஆலயம் தேவாலயம் கட்டடமாக கட்டப்பட்டது. And afterwards the said temple of Solomon was made as a building. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அந்த சாலமோனுடைய தேவாலயம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தினால்
இடிக்கப்பட்டது. That temple of Solomon was broken down by the empire of Babylon. இடிக்கப்பட்டதான தேவாலயம் 4வது சாம்ராஜ்யத்திலே எழும்பின கோரேஸ் ராஜாவால் கட்டப்பட்டது. And the temple which was broken up under 4th empire through Emperor Cyrus, it was rebuilt. இப்படி மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் சாம்ராஜ்யத்திலே இடிக்கப்பட்டது. Keep it in your mind, it was broken down during the 3rd empire. 4ஆம் சாம்ராஜ்யத்திலே கட்டப்பட்டது. It was rebuilt again during the 4th empire. புறஜாதியிலே பிறந்த கோரேசை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி, அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனை அபிஷேகம் பண்ணி இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முன் குறித்தார். Cyrus was a heathen king. Before his birth, he anointed him and he foreordained him to build the temple. அப்படி 4வது சாம்ராஜ்யத்தினால் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம், In this way, the temple which was built by the 4th empire, 5வது சாம்ராஜ்யமாகிய கிரேக்க சாம்ராஜ்யம் அலெக்சாண்டருடைய மறைவுக்கு பிற்பாடு 4ஆக உடைந்தது. after the death of Alexander, we found from the Greek empire, it was broken down into 4. தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே அலெக்சாண்டர் பிறப்பதற்கு முன்பாக, தானியேல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அலெக்சாண்டர் பிறப்பதற்கு முன்பாக என்ன சம்பவிக்கும் என்பதையும், அதேபோல தானியேல் 8ஆம் அதிகாரத்திலும் அலெக்சாண்டர் பிறப்பதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட தரிசனங்கள் தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது. The book of Daniel in 11th chapter 4th verse, before the birth of Alexander itself, it was told as to what is going to take place unto the temple which is being built. அடுத்து தானியேல் 8ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வரை படிக்கிறோம். Again we read in book of Daniel 8th chapter verse 20 to 22. இந்த வேத பகுதியிலே அலெக்சாண்டர் பிறப்பதற்கு முன்பாகவே அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் எப்படி அலெக்சாண்டருடைய மறைவுக்கு பிற்பாடு 4ஆக உடைந்து போகும் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. And even before the birth of Alexander, it has been mentioned is that the Greek empire under Alexander, how it is going to be broken into 4. மாத்திரமல்ல, அலெக்சாண்டருடைய எப்படி ஆட்சிக்கு வருவான் என்பதும் தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And not only that, in the book of Daniel 8th chapter, it has been mentioned how Alexander will come to the rule. அவன் எப்படி ஆட்சியை பிடிப்பான், how he will complete his dominion, அவன் எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாய் மாறுவான், how he will become a great emperor of a great empire. அவனுடைய மரணம் வரை அந்த 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And in the 8th chapter of Daniel, it is mentioned till the death of Alexander. முழு உலகத்தை அவன் சம்பாதித்தாலும், though he earned the entire world, அவனுடைய பிள்ளைகள் அதை அனுபவிக்க மாட்டார்கள். his children will not be able to have a rule over that. அவனுடைய சந்ததியார் அதை அனுபவிக்க மாட்டார்கள். And his seed also will not enjoy over this. அதை தானியேல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். We read that in Daniel 11th chapter verse 4. இப்படி அலெக்சாண்டருடைய மறைவுக்கு பிற்பாடு, In this way, after the death of Alexander, கிரேக்க சாம்ராஜ்யம் 2ஆக அல்ல, the Greek empire not into 2, 4ஆக உடைந்தது. it got broken up into 4. அது ஆண்டவருடைய வார்த்தையாய் இருந்தது. That was the word of the Lord. வானத்தின் 4 திசைகளுக்கும் அது பகுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். The Lord has told that will be divided and sent to the 4 corners of the world. அலெக்சாண்டருடைய 4 சேனாதிபதிகள், All the 4 captains of Alexander, கிரேக்க சாம்ராஜ்யத்தை 4ஆக பகுத்து எடுத்துக்கொண்டார்கள். and they divided Greek empire into 4 and took it themselves. அதற்காக அலெக்சாண்டருடைய குடும்பத்தார் கொலை செய்யப்பட்டார்கள். For that, the family of Alexander was killed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அந்த 4 ராஜ்யங்கள்ல ஒரு ராஜ்யம் தான் சிரியா. In those 4 kingdoms, one kingdom is that Syria. அந்த சிரியாவிலே அந்தியோகியா எபிபானஸ் என்பவன் ஒருவன் எழும்புவான் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். And Lord has told that in that Syria, a person called Antiochus Epiphanes will rise up. தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே அதை படிக்கிறோம். We read that in Daniel 8th chapter. அவன் எழும்பி தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துவான். He will rise up and defile the temple of God. அவன் மூலமாய் தீட்டுப்படுத்தப்பட்ட தேவாலயம் 2300 ராப்பகல் தீட்டுப்பட்டிருக்கும். And the temple which was defiled through him, it will be defiled for 2300 days. தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 8ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். Daniel 8th chapter 8 to 14. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அதற்கு பிற்பாடு அந்த எபிபானஸ் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தின பிற்பாடு 2300 ராப்பகலுக்கு பிற்பாடு அது சுத்திகரிக்கப்பட்டது. After the temple has been defiled by the Epiphanes for 2300 years, after that only it will be cleansed. ஜூடாஸ் மகபியாஸ் என்கிற பிரதான ஆசாரியன் தீட்டுப்படுத்தப்பட்ட ஆலயத்தை சுத்திகரித்தான். And the high priest by name ஜூடாஸ் மகபியா, he will cleanse the temple which was defiled. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God.
அப்ப இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், If you say, what does this devote? இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், One thing we must note in this place, அபிஷேகத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய தேவாலயமாய் மாறி இருக்கிறோம். every one of us, we have become the spiritual temple of God through anointing. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனையோ தீட்டுகள் கடந்து வருகிறது. In my life and your life, there are many defilements which are not pleasing unto God enters our life. என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்திலும் உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்திலும் எத்தனையோ அருவருப்புகள் இன்றைக்கும் காணப்படுகிறது. Many abominations, even today it is seen in my spirit, soul and body and in your spirit, soul and body. எப்படி 2300 ராப்பகல் அந்த எழுத்தின்படியான ஆலயம் தீட்டுப்பட்டு இருக்கும் என்று கர்த்தர் முன்குறித்திருந்தாரோ, As God has foretold before that this temple will be defiled day and night for 2300 days. அதற்கு பிற்பாடு ஒரு பிரதான ஆசாரியன் மூலமாக அது சுத்திகரிக்கப்பட்டதோ, Afterwards, this was cleansed by a high priest. அதுபோல In the similar way, ஆவிக்குரிய தேவாலயமாய் காணப்படுகிற நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே in our spirit, soul and body, which is the spiritual temple of God, காணப்படுகிற சகல தீட்டுகளையும் சுத்திகரிப்பதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு நாளை குறித்திருக்கிறார். everything unto each and every one of us, God has appointed a day in order that He may cleanse us. இன்றைக்கு உன் ஜீவியத்திலே காணப்படுகிற அசுத்தங்களை கண்டு நீ அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. It is not needed for you to get discouraged looking at uncleanness seen in your life. இன்றைக்கு உன்னுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற அருவருப்புகள் தோல்விகளை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் It இல்லை. is not necessary for you to be discouraged and be afraid about the uncleanness and the failure seen in your life. ஒன்று மாத்திரம் நீ செய்ய வேண்டும். One thing you must do, இந்த 2300 ராப்பகல் தீட்டுப்படும் என்ற 14ஆம் வசனத்துக்கு முந்தின வசனம் 13ஆம் வசனத்திலே, you know, this it is mentioned that it will be defiled for 2300 days and nights. So that one verse above it in 13th verse, அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், and when you see the verse above it, அங்கே எதுவரைக்கும் கர்த்தாவே இந்த ஆலயம் தீட்டுப்பட்டிருக்கும், Lord, till when this temple will be defiled? இந்த கதறுதலை கர்த்தர் நம்மிடத்திலே விரும்புகிறார். Lord desires this kind of crying from us. எதுவரைக்கும் கர்த்தாவே என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள், Lord, till when my children will be like this? எதுவரைக்கும் கர்த்தாவே என் சிந்தையில் இந்த தோல்வி காணப்படும், Lord, till when the failures will be seen in my mind? எதுவரைக்கும் கர்த்தாவே என்னுடைய கண்கள்ல இப்படிப்பட்ட இச்சைகள் காணப்படும், Lord, till when this lust in my eyes will be seen? எதுவரைக்கும் கர்த்தாவே என்னுடைய கிரியைகளில் இந்த பாவம் காணப்படும். Lord, till when the works of my deeds will be seen? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இப்படி ஆலயம் ஒரு குறிக்கப்பட்ட காலம் தீட்டுப்பட்டு இருக்கும். This temple till an appointed time it will be defiled. இங்கே காணப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தனித்தனியாய் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், ஆவிக்குரிய தேவாலயமாய். Each and every person who is gathered here, who have been anointed, you are the spiritual temple of God. இன்றைக்கு பல தோல்விகள் நமக்குள்ளே வரும்போது, Today when many failures come in our life, சில காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருந்தால், and when we are enslaved for certain things, பரிசுத்தம் இருக்க வேண்டிய இடத்திலே அசுத்தம் காணப்பட்டால், the place where the holiness should be seen, if uncleanness is seen, நம்முடைய மனதிலோ இருதயத்திலோ சரீரத்தின் கிரியைகளிலோ அருவருப்புகள் காணப்பட்டால், whether in our mind or soul or in our body, if a spiritual abomination is seen, நாம் செய்ய வேண்டியது என்ன? what is the thing we have to do? தினந்தோறும் தேவனுடைய பாதத்திலே வந்து, Every day coming at the feet of God, கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்த்து, looking unto Jesus hanging on Calvary's cross, மறுபக்கம் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி, next side looking unto the Holy Spirit, பிதாவாகிய தேவனை நோக்கி, looking unto God the Father, எதுவரைக்கும் கர்த்தாவே நான் தீட்டோடு இருப்பேன், Lord, till when I will continue with this defilement? எதுவரைக்கும் கர்த்தாவே இன்னென்ன அடிமைத்தனங்கள், இன்னென்ன காரியங்களுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேனே, எதுவரைக்கும் கர்த்தாவே இப்படி இருப்பேன், Lord, I am subject and I am enslaved unto these things, till when I will be continuing like this? என்னை பரிசுத்தமாய் நீ மாற்ற மாட்டீரோ? Lord, will you not cleanse and sanctify me? அதுபோல பெற்றோர் பிள்ளைகளை குறித்து பாரப்பட்டால், When parents are burdened about the children in this way, உங்களுடைய ஜெபத்திலே எதுவரைக்கும் கர்த்தாவே பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள், in your prayer you must say, Lord, till when my children will be like this? என் பிள்ளைகளை பரிசுத்தமாய் மாற்ற மாட்டீரோ? Will you not make my children holy? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இப்போது ஒரு சகோதரி, ஒரு சின்ன பிள்ளை சொன்ன சாட்சியை கேட்டீர்கள். Now you saw a small girl testifying. தேவ சமூகத்துக்கு வர விருப்பம் இல்லை, She never liked to come to the presence of God. வேதம் வாசிக்க விருப்பம் இல்லை, She never wanted to read the word of God. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விருப்பம் இல்லை. She never liked to live a life like this. தொடர்ந்து கூட்டங்களுக்கு வந்து கொண்டிருந்தது. She was continuing to come for the meetings, தாயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து obeying to the word of the mother. அந்த ஒரு நல்ல சுபாவம் இருந்தது. She had that good character. மற்றவங்க வந்து தாய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. Others even will not obey unto the mother. சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, There are some children, அவங்க தாய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, they will not obey to the mother's words. பேய் சொன்னா தான் கேட்பாங்க. One day what devil says they will obey.
தாய் சொன்னா கேட்க மாட்டாங்க, They will not listen to the mother. பேய் சொன்னா கேட்பாங்க. And they will hear the voice of the devil. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of இந்த God. பேய் தான் இந்த உலகத்தின் மூலமாக, இந்த உலகத்துள்ள நவீன கண்டுபிடிப்புகள், இந்த உலகத்துள்ள பல காரியங்களை அந்த பேய் தான் என்ன செய்து பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிறது. You know, the devil, with the new inventions and discoveries of this world, and make the children to be subjected to these inventions. ஆனால் நாம் இந்த சாட்சியில விளங்கி கொண்டது என்ன? What did we understand from the testimony? இப்ப இந்த அனுபவம், இந்த பிள்ளை சொன்ன சாட்சியில் இது பெற்றுக்கொண்ட அனுபவம் போதாது. The experience what this girl received through the testimony is not sufficient. ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. But she received a hope. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. எந்த நேரத்தில் தேவன் குறித்த நேரத்தில் ஒரு தேவனுடைய ஆலயத்தில் உள்ள தீட்டுகளை கர்த்தர் சுத்திகரித்தே தீருவார். The day which is appointed by God, all the defilements in the temple, definitely Lord will cleanse it. அங்கே ஒரு பிரதான ஆசாரியன் சுத்திகரித்தான். There no high priest cleansed it. அப்ப நம்ம ஆவிக்குரிய ஆலயத்தில் வரக்கூடிய தீட்டுகளை சுத்திகரிக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் யார்? Who is the high priest who is going to cleanse us from all the filthiness coming in our spiritual life? மெல்கிசேதேக் என்கிற பிரதான ஆசாரியன். High priest by name Melchizedek. அவரே பரிசுத்த ஆவியானவர். He is the Holy Spirit. எழுத்தின்படியான தேவாலயத்திலே உண்டான அந்த தீட்டுகளை, The defilement which came in the literal temple, 2300 ராப்பகலுக்கு பிற்பாடு, after 2300 days and nights, ஒரு ஜூடாஸ் மகவியாஸ் என்கிற பிரதான ஆசாரியன், high priest by name Judas Magadias, அவன் சுத்திகரித்தது போல, as he cleansed it. கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாய். Oh child of God, you are the spiritual temple of God. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பல தீட்டுகள் இருக்கிறது. In your life, in my life, these days many defilements are seen. பல கரைகள் காணப்படுகிறது. Many spots are seen. பல அசுத்தங்கள் இருக்கிறது. Many uncleanness are seen. பல அருவருப்புகள் இருக்கிறது. Many abominations are seen. ஆனால் But நாம் செய்ய வேண்டியது என்ன? what should we do? நம்முடைய தீட்டுகளோடு, Along with our defilement, நம்முடைய அசுத்தத்தோடு, along with the நம்முடைய uncleanness, அருவருப்புகளோடு along with the abominations, தினந்தோறும் தேவ சமூகத்தில் உட்கார வேண்டும். every day we must be in the presence of God. கல்வாரியை நோக்கி பார்க்க We வேண்டும். must look unto Calvary. சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்க்க We வேண்டும். should look unto Jesus hanging on on the சொட்டு cross. சொட்டாய் வடிந்து கொண்டிருக்கிற அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டும். We should look unto the holy blood which is dropping by drop. தவறாமல் கூட்டங்களுக்கு வந்து உன்னுடைய பலவீனத்தோட தவறாமல் கூட்டத்துக்கு வந்து வசனங்களை கேட்க வேண்டும். With all your weaknesses, without fail, coming for the meeting, you must hear the word of God. அப்போது வேலை வரும்போது அந்த மெல்கிசேதேக் என்கிற பிரதான ஆசாரியன் ஆவிக்குரிய ஆலயத்திலே காணப்படுகிற தீட்டுகளை சுத்திகரிப்பார். When the right time comes, the high priest, the Melchizedek, he will cleanse all the uncleanness seen in the spiritual temple. நிச்சயமாக நம் ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்திலும், நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகளுடைய ஜீவியத்திலும் காணப்படுகிற எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் மெல்கிசேதேக் என்கிற பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறார். Everything which is not pleasing unto God seen in each and every one of us, in young brothers and sisters, the high priest Melchizedek will cleanse it. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. மெல்கிசேதேக் என்கிற பரிசுத்த ஆவியானவர், The Holy Spirit which is Melchizedek, அவர் சுத்திகரிப்பார். he will cleanse. அவர் வல்லவராயிருக்கிறார். And he is able and powerful. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. உன்னை என்னை அடிமைப்படுத்தி இருக்கிற The thing which is enslaving you and me, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பல தேவனுக்கு பிரியமில்லாத பல அசுத்தங்களை கொண்டு வருகிற, and he was bringing all kinds of filthiness within you and me which is not pleasing unto God, அந்த பிசாசின் வல்லமையை பார்க்கலாம். more than the power of the devil, அந்த வலு சர்ப்பத்தின் வல்லமையை பார்க்கலாம். more than the power of the red dragon. நம்மை சுத்திகரிக்க கூடிய, நம்மை பரிசுத்தமாக்க கூடிய, நம்மை ஜெயாலியாய் மாற்றக்கூடிய ஆவியானவருக்கு கோடி 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 மடங்கு வல்லமை இருக்கிறது. And there are crores and crores of powers, the Spirit of God who is able to cleanse us and make us clean. ஆகவே ஒன்று மாத்திரம் செய்வோம். But let us do one thing. நாம் எந்த நிலவரத்தில் இருந்தாலும், Whichever condition we may be, கூட்டங்களுக்கு வருவதை விடாமல், let us not miss attending the meetings. குடும்ப ஜெபம், தனி ஜெபம், ஸ்தோத்திர ஜெபங்களை விடாமல், Without missing the family prayer, morning prayer and your personal prayers. கல்வாரியை நோக்கி பார்த்து, Looking unto Calvary. எதுவரைக்கும் கர்த்தாவே என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கும்? Lord, till when my life will continue like this? எதுவரைக்கும் கர்த்தாவே இந்த பாவத்தோடு நான் காணப்படுவேன்? Lord, till when I will be sin with this sin? என்று ஜெபித்துக் கொண்டிருப்போம். Let us pray like that. அடுத்தபடியாக இந்த எபிபானஸின் மூலமாய் தீட்டுப்படுத்தப்பட்ட ஆலயம் ஒரு பிரதான ஆசாரியன் மூலமாய் சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு,
Next to that, this temple which was defiled by the Epiphanes and after it has been cleansed by the high priest, ஏரோது இந்த ஆலயத்தை புதுப்பித்து கட்டினான். Herod renovated this temple and rebuilt it. ஏரோது அந்த குறிக்கப்பட்ட ஏரோது கட்டடங்கள் கட்டுவதிலே ஒரு விசேஷ பிரியனாய் காணப்பட்டான். And that particular Herod, he was specialist in building the buildings. தன்னுடைய பேர் புகழுக்காக அந்த தேவனுடைய ஆலயத்தை 46 வருடங்கள் கட்டினான். For his name and praise, for 46 years he built this temple of God. ஆனால் அதே ஆலயம் சாலமோனால் கட்டப்பட்ட போது சாலமோனே 7 வருஷத்துல அந்த வேலையை முடித்தான். And the same temple, when Solomon was building, he completed the work in 7 years. அதே சாலமோன் கட்டின அதே இடத்திலே அந்த ஆலயத்தை ஏரோது புதுப்பித்து கட்டினான். In the very same place where Solomon built the temple, Herod renovated and built it. 46 வருடங்கள் கட்டினான். And it took 46 years to do that work. அந்த ஆலயம் இந்த பூமியிலே காணப்பட்ட போதுதான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். And when the temple was seen on this earth, Jesus appeared on this earth. இயேசு ஆவிக்குரிய ஆலயமாய் இந்த உலகத்துக்கு வந்தார். As a spiritual temple, Jesus came into this world. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே In Luke 19 chapter, அந்த எழுத்தின்படியான ஆலயத்தை பார்த்து இயேசு தீர்க்கதரிசனம் உரைத்தார். looking at the literal temple, Jesus prophesied உன்மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு that one stone may not be left upon the other. எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். Everything will be broken down. 42 இருந்து 44 வரை உள்ள வசனத்தில் நாம் படிக்கிறோம். We read that in verses 42 to 44. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் Luke 19 chapter. ஆண்டவராய் இயேசு தீர்க்கதரிசனம் உரைத்தபடி When Lord Jesus prophesied கிபி 70ஆம் ஆண்டு in AD 40, தீத்து ராயன் மூலமாக அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. through Emperor Titus, the temple was broken down. இன்றைக்கு தேவனுடைய எழுத்தின்படியான ஆலயம் உலகத்தில் இல்லை. Now the literal temple of God is not seen in this world. இன்றைக்கு ஆலயம் இருந்த இடத்துல ஒரு மதில் சுவர் மாத்திரமே காணப்படுகிறது. The place where the temple was seen, right, only one wall is seen there. இயேசுவின் ரகசிய வருகை பிற்பாடு After the secret coming of Jesus, அந்திக்கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆலயம் கட்டப்படும். and that temple will be built through Antichrist. அந்த அந்திக்கிறிஸ்து அந்த ஆலயத்தை அவனும் தீட்டுப்படுத்துவான். That Antichrist will defile that temple also what he has built. அவன் எழுத்தின்படியான ஆலயத்தையும் ஆவிக்குரிய ஆலயத்தையும் அவனுடைய ஆட்சியிலே தீட்டுப்படுத்துகிறான். And he will defile the literal temple and the spiritual temple during his rule. ஆவிக்குரிய ஆலயம் என்பது கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள். Spiritual temple or the left out Christians. அவர்களையும் அவன் தீட்டுப்படுத்துகிறான். He will defile them also. அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மையோர் கைவிடப்படுவார்கள். Anointed Christian, after they backslide, they will be left out. ஆகவே அந்திக்கிறிஸ்து ஆவிக்குரிய ஆலயத்தையும் தீட்டுப்படுத்துகிறான், எழுத்தின்படியான ஆலயத்தையும் தீட்டுப்படுத்துகிறான். Therefore Antichrist will defile the spiritual temple as well as the literal temple. ஆகவே கர்த்தர் அவனுடைய ராஜ்யத்தை பழிவாங்குகிறார். Therefore God will take vengeance about his kingdom. இப்ப இங்க கவனிக்க வேண்டிய காரியம், One thing what he is supposed to note here, ஆறாவது சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யத்தால் இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம் through the sixth empire, the Roman empire, the temple which was broken down, ஏழாவது சாம்ராஜ்யமாய் எழும்ப போகிற அதே ரோம சாம்ராஜ்யத்தினால் கட்டப்படும். the seventh empire, the same Roman empire which is going to rise up again, it will be rebuilt. மூன்றாவது சாம்ராஜ்யத்தினால் இடிக்கப்பட்ட சாலமோனுடைய ஆலயம் நான்காவது சாம்ராஜ்யத்தால் கட்டப்பட்டது. The temple which was built by Solomon, it was broken down by the third empire and again it was raised up by the fourth empire. அதே போன்று ஆறாவது சாம்ராஜ்யத்தால் இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம் ஏழாவது சாம்ராஜ்யத்தால் கட்டப்பட போகிறது. Like that the same which is broken by the sixth empire is going to be rebuilt by the seventh empire. அதற்கு பிற்பாடு கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்க போகிறார். After that Lord is going to destroy this world. அதாவது அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில அவன் இரண்டு விதமான ஆலயங்களை தீட்டுப்படுத்துறபடினால கர்த்தர் அவனுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்கிறார், இந்த உலகத்தை அழிக்கிறார். During the time of Antichrist, because he is going to defile the temple, that is the literal and the spiritual temple, God is going to destroy this world. இந்த உலகம் அழிக்கப்பட்ட போது இதே உலகம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. After this world is destroyed, the same world is renewed again. அதை ஏசாயா 65:17 படிக்கிறோம். We read that in book of Isaiah 65 verse 17. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அப்படி புதுப்பிக்கப்பட்ட உலகம் இனி வரும் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. The temple which is renewed, it is called the world to come. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இனி வரும் உலகம் என்று படிக்கிறோம். In Hebrews 2:5 we read about the world to come. அதுக்கு மற்றொரு பெயர் 1000 வருட அரசாட்சி. Other name for that is the millennium or the 1000 years reign. அந்த 1000 வருட அரசாட்சியிலே ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. During the millennium period a temple will be built. இதுதான் ஆறாவது எழுத்தின்படியான ஆலயம். This is the sixth literal temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆனா அதே வேளையில At the same time, சாலமோனுடைய ஆலயத்தை குறித்து நாம் பார்க்கும்போது when we consider the temple of Solomon, அந்த சாலமோனுடைய ஆலயம் இருந்த இடத்துல திரும்ப திரும்ப ஆலயங்கள் கட்டப்படுகிறது. the place
where the temple of Solomon was there, again and again the temples were rebuilt. இதுதான் எழுத்தின்படியான ஆலயங்களை பற்றிய சரித்திரம். This is the history of the literal temples of God. இனி ஆவிக்குரிய ஆலயங்களுக்கு வருவோம். Let us now come to the spiritual temple. முதலாக ஆவிக்குரிய ஆலயமாய் இருந்தது கர்த்தராகிய இயேசு. In the first place which was seen as a spiritual temple is Lord Jesus Christ. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோமே. We heard reading it from John, the Gospel of John, 2nd chapter. 19 இருந்து 21 வரை 19 to 21 verses. அங்கே இயேசு சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். There Jesus says, destroy this temple. அதை நான் 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன். And I will raise it up in 3 days. அப்ப அந்த ஆலயம் என்பது 21ஆம் வசனத்துல தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். And the temple in verse 21 he says his body which is the temple. ஆனால் கூடியிருந்த யூதர்கள் புரிந்து கொண்டது என்னன்னா, அவங்க எழுத்தின்படியான ஆலயத்தை பற்றி புரிந்து கொண்டாங்க. And the Jews were gathered here, what they understood about the literal temple. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்துல ஒரு வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிற அனுபவம் இருக்கிறது. And there are reasons for us to understand the word of God and misunderstand the word of God. ஆகவே நீங்கள் ஜெபத்தோடு தேவ சமூகத்திலே கடந்து வர வேண்டும். Therefore with prayer you must come to the presence of God. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் ஒரு பிரமாணம் கொடுத்தார். During the Old Testament time God gave them a law. ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற குத்து விளக்கு இந்த பூமியிலே காணப்படுகிற சபைக்கு நிழலாக இருக்கிறது. The candlestick which is seen in the holy place in the tabernacle in the Old Testament period is a shadow unto the present day church. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற உடன்படிக்கை பெட்டியோ வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைக்கு நிழலாக இருக்கிறது. But the Ark of Covenant which is seen in the most holy place is a shadow unto the children of God who are going to be caught up at the coming of the Lord. நான் மறுபடியும் சொல்கிறேன். Once again I am telling you. ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் காணப்படுகிற குத்து விளக்கு, The candlestick which is seen in the tabernacle of God in the Old Testament period, in the holy place. ஆசரிப்பு கூடாரத்திலும் குத்து விளக்கு இருந்தது, தேவனுடைய ஆலயத்திலும் குத்து விளக்கு இருந்தது. ஆலயமா கட்டப்படும் போதும் அங்க குத்து விளக்கு இருந்தது. There was a candlestick in the tabernacle and the temple of God. அந்த குத்து விளக்கு இந்த பூமியில் காணப்படுகிற சபைக்கு நல்லா இருக்கிறது. And that candlestick is a shadow unto the church which is seen on this earth. சபைக்கு வர எல்லாரையும் காட்டுகிறது. It talks about everyone who attend the church. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற உடன்படிக்கை பெட்டி, But the Ark of Covenant which is seen in the most holy place. அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்திலும் இருந்தது. And the Ark of Covenant was in the tabernacle. அது ஆலயமாய் கட்டப்படும் போது தேவனுடைய ஆலயத்திலும் இருந்தது. And when it was built as a temple, it was seen in the temple of God. அந்த உடன்படிக்கை பெட்டி வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை காட்டுகிறது. Ark of Covenant talks about the people who are caught up at the coming of the Lord. இப்ப குத்து விளக்கு பிரகாசமாய் எரிய வேண்டுமானால், If candlestick has to shine bright, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுத்தார். God gave certain law to the people of Israel. இடித்து பிழிந்து எடுத்த தெளிவான ஒளிவ எண்ணெயை ஜனங்கள் தான் கொண்டு வர வேண்டும். The clear oil which is beaten and crushed, only the people should bring it. அதை ஊற்றிதான் அந்த குத்து விளக்கு பிரகாசமாய் எரிகிறது. And because of that only the candlestick is shining bright. இது எதை காட்டுகிறது? What does this show? சபை பிரகாசமாய் இருக்க வேண்டுமானால், And if the church has to shine, அதுக்கு நீங்கள் வேறு யாரையும் குறை சொல்லிக் கொண்டு இருக்க கூடாது. you cannot be finding mistakes with others. நீங்கள் சனிக்கிழமை இரவு இடித்து பிழிந்து எடுத்த தெளிவான ஒளிவ எண்ணெயாய் மாற வேண்டும். On Saturday night you should become a very clear olive oil which is beaten and crushed. நீங்க ஆராதனைக்கு வரும்போது ஜெபிக்காம வந்தீங்கன்னா, When you come for this service you come without praying. தேவனுடைய வார்த்தைக்கு 2 வல்லமை இருக்குது. The word of God has got 2 power. ஒன்று, உங்களுக்குள்ள அந்த வார்த்தை ஜீவனை கொண்டு வரும். One is that word will bring life in you. நீங்க ஜெபிக்காம வந்தா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள மரணத்தை, பின்மாற்றத்தை, இடறலை கொண்டு வரும். And without prayer if you come for the meeting, that will bring a backsliding and even death unto you. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். Same thing St. Paul says. நாங்கள் 2 விதமான வாசனையாய் இருக்கிறோம். We are as 2 type of fragrance. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 Corinthians 2nd chapter 16ஆம் வசனம், verse 16, 17ஆம் வசனம். 16 and 17. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கின்றோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். To the one we are the savor of death unto death, and to the other the savor of life unto life. And who is sufficient for these things? For we are not as many which corrupt the word of God, but as of sincerity, but as of God, in the sight of God, speak we in Christ. அப்ப ஒரே பிரசங்கம் ஒரு கூட்டத்தாருக்குள்ள ஜீவனை கொண்டு வருகிறது, மறுரூபத்தை கொண்டு வருகிறது. The same message
In one group, it brings life and transformation. ஆனா அதே பிரசங்கம் இன்னொரு கூட்டத்தாருக்குள்ள மரணத்தை கொண்டு வருகிறது. The same message to other group, it brings death. பிரச்சனை பிரசங்கத்துல இல்ல. Problem is not in the message or sermon. பிரச்சனை தேவனுடைய வார்த்தைக்குள்ள இல்ல. And the problem is not in the word of God. நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி வரவில்லை. We have not made ourselves ready, or we never prepared and came. ஆகவே தான் எஸ்ராவை குறித்து நான் வாசிக்கும்போது Concerning Ezra, when we read, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று படிக்கிறோம். and Ezra has prepared his heart so that he may search the scripture and see. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் கூடுமான வரையிலும் சனிக்கிழமை குறைந்தது 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Therefore, beloved people of God, at least on Saturday night you must pray for 1 hour. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். First seek ye the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துடைய நீதி. First seek ye the kingdom of God and his righteous way. ஆகவே சபை பிரகாசம் எங்கே இருக்கிறது? Where is the shining of the church rest? ஜனங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போது When people become praise, அந்த எண்ணெயை ஜனங்கள் கொண்டு வர வேண்டும். the people must bring that oil. அதை கடையில வாங்கி கொண்டு வரக்கூடாது. They should not purchase it from the shop and bring it. ஒவ்வொருவரையும் இடிக்கணும், போட்டு இடிக்கணும். Everyone should beat or pound it. கசக்கி பிழியணும். And you must crush it and squeeze it out. சரீரத்தை அடக்கி ஒடுக்கி சனிக்கிழமை இரவு தேவ சமூகத்தில் இருப்பதை காட்டுகிறது. That shows you're controlling the body and being in the presence of God during Saturday night. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆகவே இங்கே தேவனுடைய வார்த்தைகளை நாம் முதலாவது சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். In the first place, clearly we must understand the word of God. நீங்கள் கூட்டங்களுக்கு வந்து வசனங்களை கேட்கும்போது நீங்கள் தவறாய் விளங்கிக் கொண்டால் அது உங்களுக்குள்ள பின்மாற்றத்தையும் கொண்டு வந்து விடும். Coming for the meeting, hearing the word of God, if you understand it in a wrong way, that will bring about backsliding in you. இப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தையை தவறாய் விளங்கிக் கொண்டு அதற்கு விரோதமாய் பேசுகிறார், முறுமுறுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Let us consider a child of God wrongly or he misunderstands the word of God and thus he murmurs and disputes about it. அப்ப கர்த்தர் அவருக்கு எதிரியாய் மாறி விடுகிறார். Then God becomes his enemy. அது அவருக்கு பிரச்சனைக்குரியதாய், அவருடைய வாழ்க்கையே பிரச்சனைக்குரியதாய் மாறிவிடும். Entire life will be problematic. அதுபோலதான் இயேசு சொன்ன வார்த்தையை யூதர்கள் தவறாய் விளங்கிக் கொண்டார்கள். The words what Jesus spoke, the Jews misunderstood it. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அப்ப அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? What is the real meaning? இயேசு தம்முடைய சரீரமாகி ஆலயத்தை குறித்து சொன்னார். Jesus spoke about the temple which is his body. அப்ப இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்பது இயேசுவுடைய கல்வாரி மரணத்தை காட்டுகிறது. When he said destroy this temple, he talks about the death of Lord Jesus Christ on Calvary. அதை வெள்ளிக்கிழமை சுருக்கமாக நாம் தியானித்தோம். On Friday, in short, we meditated it. மறுபக்கத்துல இதை 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். On the other side, he said that I will raise it up in 3 days. அது அவருடைய உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. That shows his resurrection. சரி, இந்த ஆவிக்குரிய ஆலயத்தை, இடிக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய ஆலயத்தை மறுபடியும் 3 நாளைக்குள்ள எழுப்பினது யார்? This spiritual temple of God which was broken down within 3 days, who is the person who raised it up? நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Again I'm telling you, இதுதான் இந்த உயிர்த்தெழுந்த கூட்டத்தின் செய்தி. this is the message of the day of resurrection. இனி உள்ள காரியத்தை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். The thing which is to come, you must watch carefully, note it. ஆவிக்குரிய ஆலயமாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். Jesus came into this world as a spiritual temple. அவருடைய சரீரம் ஒரு ஆவிக்குரிய ஆலயமாய் இருந்தது. His body was seen as a spiritual temple. அப்படி ஆவிக்குரிய ஆலயமாய் இந்த உலகத்துக்கு வந்த இயேசுவை ரோம சாம்ராஜ்யம் இடித்து போட்டது. And Jesus Christ who came into this world as a spiritual temple, Roman Empire broke it down. ரோம சாம்ராஜ்யம் 2 ஆலயங்களை இடித்தது. Roman Empire broke down 2 temples. அதே காரியத்தை தான் இனிவரும் ரோம சாம்ராஜ்யம் செய்ய போகிறது. And the very same thing the Roman Empire to come is going to do that. 6வது ரோம சாம்ராஜ்யம் 2 ஆலயங்களை இடித்தது. The 6th Roman Empire broke down 2 temples. ஒன்று ஆவிக்குரிய ஆலயமாகிய இயேசுவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது. One is that the spiritual temple of God Jesus, they surrendered him unto the death on cross. இரண்டாவது எழுத்தின்படியான தேவாலயத்தை 46 வருஷம் ஏரோதினால் கட்டப்பட்ட எழுத்தின்படியான தேவாலயத்தை தீத்து ராயன் இடித்து போட்டது. The temple of God was rebuilt by King Herod for 46 years. Through Emperor Titus it was broken down. அடுத்தபடியாக இனிமேல் எழும்பி வரக்கூடிய ரோம சாம்ராஜ்யம் அதைத்தான் செய்ய போகிறது. And next to that the Roman Empire to rise up, it is going to do the same thing. அது 2 விதமான ஆலயங்களை தீட்டுப்படுத்த போகிறது. That is going to defile 2 types of temple. ஒன்று அந்திகிறிஸ்துவினால் கட்டப்பட்ட தேவாலயம் தீட்டுப்படுத்தப்பட போகிறது. One is that the temple which is built by Antichrist is going to be defiled. அது எழுத்தின்படியான ஆலயம். That is a literal temple. இரண்டாவது கைவிடப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள். And the forsaken people of God who have been anointed, அவர்களை 3 தெய்வங்களை வணங்கும்படியாக
அந்தி கிறிஸ்து கட்டாயப்படுத்துவான். Now Antichrist will compel and force them to worship three gods. அப்படியாக அந்த ஆவிக்குரிய ஆலயங்களை அவன் தீட்டுப்படுத்துகிறான். In that way he is defiling the spiritual temple, the temples of God. அபிஷேகம் பண்ணப்பட்ட கைவிடப்பட்ட ஜனங்களில் ஒரு கூட்டத்தார் எதிர்த்து நின்று அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நின்று இரத்த சாட்சியா மரிக்கிறார்கள். Among one group of people who are left out, they will resist Antichrist and they will die as a martyr. இப்போது ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. Now one mother testified, எப்போதும் உபவாச நாட்கள் அதிகமா நான் உபவாசம் எடுக்க மாட்டேன். during the days of fasting I will not fast more. ஆனா இந்த 7 நாள் உபவாசத்துல நான் 5 நாள் எடுத்தேன்னு சாட்சி சொன்னாங்க. During the 7 days fasting she testified she fasted for 5 days. அப்ப 7க்கு 7 மார்க் வாங்கல, 7க்கு 5 வாங்கிட்டாங்க. For 7 marks for 7, now she took 5 marks. 7க்கு 0 வாங்குனவங்களும் இங்க இருக்காங்க. And there are people who got even 0 for 7. 7க்கு 2 வாங்குனவங்க இருக்காங்க. There are people who got 2 marks for 7 also here. அப்ப இது எதை காட்டுகிறது? What does it show? இந்த 3 நாள் அல்லது 7 நாள் உபவாசம் எடுக்க நம்முடைய சரீரம் ஒத்துழைப்பதில்லை. Our body is not cooperating to fast for 3 days or 5 days like this. சிலருக்கு வாஞ்சை இருந்தாலும் Though some people have a desire, சரீரத்தில் அல்சர், சுகர், இன்னும் பல்வேறு விதமான வியாதிகள் இருக்கிறது. because of the sickness like ulcer and diabetes in the body and many other sicknesses are there. அதனால அவங்களால உபவாசம் எடுக்க முடியல. And because of that they are not able to fast. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆனா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள், During the time of Antichrist, the forsaken Christians, அவர்கள் 3 தெய்வங்களை வணங்கணும். they had to worship 3 gods. உலக ஜனங்களும் கைவிடப்பட்ட கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும். The worldly people and the forsaken Christians. அந்த 3 தெய்வங்கள் என்ன? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே In Revelation 13 chapter 4th verse we see what are the 3 gods. ஒன்று வலு சர்ப்பம், One is the dragon. இரண்டாவது அங்க மிருகம் சொல்லப்பட்டது உலக தலைவன் அந்தி கிறிஸ்துவை காட்டுகிறது. One is the beast which is talking about the worldly Antichrist. மூன்றாவது வெளிப்படுத்தல் 13:15 ஒரு சொரூபத்தை படிக்கிறோம். And Revelation 13:15 we study about an image. அதுக்கு மேலுள்ள வசனங்கள்ல In the verses above that, அந்த சொரூபம் அந்தி கிறிஸ்துவின் அதே ரூபத்தில் உண்டாக்கப்படுகிறது. that image is formed in the same form of Antichrist. இன்றைக்கு பெங்களூர் பட்டணத்துல ராஜீவ் காந்தி சிலையை நீங்கள் பார்க்கலாம். In Bangalore now you can see the statue of Rajiv Gandhi. ராஜீவ் காந்தி மரித்து விட்டார். Rajiv Gandhi died. அவருடைய சிலை இன்றைக்கு பெங்களூர்ல பல இடத்துல இருக்கலாம். His statue may be seen in many places. மகாத்மா காந்தி மரித்து விட்டார். Mahatma Gandhi died. அவருடைய சிலை இருக்கலாம். But his statue may be seen. அதுபோல In the same way, உத்தரப்பிரதேசத்துல in Uttar Pradesh, மாயாவதி முதலமைச்சராக இருந்தபோது when Mayawati was the chief minister, அவங்களுடைய சிலையை பல இடத்துல அவங்க கட்சிக்காரங்க வைத்தாங்க. and his political party kept a statue in many places in that place. சுப்ரீம் கோர்ட் அதை கண்டித்தது. Supreme Court warned them. உயிரோடு இருக்கும்போது அந்த சிலை வைக்கப்பட்டது. While she was alive, the statue was erected. அதுபோல முழு உலகத்தை அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்யும் போது, In a similar way, when Antichrist is ruling the entire world, அவனுடைய அதே ரூபத்துல சிலைகள் காணப்படும். in his very same image, the statue will be seen. அந்த சிலையை எல்லா ஜனங்களும் வணங்கணும், கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களும் வணங்கணும். And everyone has to worship that image, even the forsaken Christian has to worship. இப்ப உள்ள சிலைக்கும் அப்ப உள்ள சிலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. The statue which is now and which is going to come, there's a difference. இப்ப உள்ள சிலை எங்க வைக்கப்பட்டது அங்கேயே நிக்குது. The statue which is kept now, it is standing in the same place. அது பேசுவதில்லை, That doesn't talk, அது நடப்பதில்லை. that doesn't walk. ஆனா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில But during the reign of Antichrist, அவனுடைய ரூபத்துல உண்டாக்கப்படுகிற முழு உலகத்திலும் காணப்படுகிற அந்த சிலைகள் சொரூபங்கள், and the statue which is seen in the entire world in his very image, அது பேசக்கூடியதா இருக்கும், that is able to talk, அது நடக்கக்கூடியதா that இருக்கும், is able to walk, அது யாரெல்லாம் ஜனங்களை கண்காணிக்க கூடியதா இருக்கும். that is able to oversee the people. யார் அந்தி கிறிஸ்துவை வணங்கவில்லையோ, Those who do not worship Antichrist, யார் வலு சர்ப்பத்தை வணங்கவில்லையோ, those who doesn't worship the dragon, யார் பேசக்கூடிய சொரூபமாகிய தன்னை வணங்கவில்லையோ, those who don't worship the image which is able to talk, அவர்களை கொலை செய்யும். that will kill them. அதை 15ஆம் வசனத்துல படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 13:15. In Revelation 13:15 we are able to read that. ஒரு 90 வருடங்களுக்கு முன்பாக சில ஆராய்ச்சியாளர்களிடத்திலே கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் இதை பகிர்ந்து கொண்டபோது, 90 years ago when the Christian scholars were researching on this, அப்ப அவங்க உலக விஞ்ஞானிகள் கேட்டாங்க, அது எப்படி சொரூபம் பேசும்? the worldly scientists asked them, how will the image talk? சொரூபம் எப்படி நடக்கும்? How will the image walk? ஒரு சிலை எப்படி ஒரு மனிதனை கொலை செய்யும்? How the statue will kill a man? இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே In this now during our days, எந்திர மனிதர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். the robots or the machine man has been made. இதைத்தான் யோவான் தரிசனத்திலே பார்க்கிறார். This is what John in his vision sees that. ஒசாகா பல்கலைக்கழகத்திலே In the Osaka University, ஹிரோஷி இசிகுரோ என்கிற ஆராய்ச்சியாளர்
And the scientist by name, ஹிரோஷி இசிகுரோ அவர் தன்னுடைய அதே ரூபத்துல ஒரு சொரூபத்தை உண்டாக்கினார். he made a statue in his own image. அந்த விஞ்ஞானிக்கும் அந்த ரோபோக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். There won't be any difference between the scientist and the statue, it will be similar. இவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவருக்கு பதிலாக அந்த ரோபோ பிரயாணம் பண்ணி போய் இவர் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அது செய்கிறது. All the work the scientist has to do, the robot will be journeying and doing the same work. இதுதான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே நடைபெற போகிறது. This is what going to take place during the reign of Antichrist. மாத்திரமல்ல, சமீபத்திலே அமெரிக்காவிலே கருப்பினத்தவருக்கும் வெள்ளை இனத்தவருக்கும் ஒரு போராட்டம் நடந்தது. Recently in America there was a warfare between the blacks and whites. அப்போது கருப்பினத்தவரை கண்ட்ரோல் பண்ண முடியாக அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாக in order to control the black people of the struggle, போலீஸ் டிபார்ட்மென்ட்ல காணப்பட்ட எந்திர மனிதன்களை, ரோபோக்களை அமெரிக்க அரசாங்கம் பயன்படுத்தினது. and America made use of the robots which were seen in the police department. இன்னும் இந்த டெக்னாலஜி வளர வளர அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த ரோபோக்கள் மிகவும் சக்தி உள்ளவர்களாய், மனிதனை கொலை செய்யக்கூடிய வல்லமையுடையவர்களாய் மாறி விடுவார்கள். As the technology continues to go up and go up, during the time of Antichrist, the robots even will slay or kill people. அப்ப இங்க கவனிக்க வேண்டிய காரியம், இந்த மூன்று பேரை வணங்க வேண்டும். The thing what you are supposed to see here, these three gods have to be worshipped. வலுசர்ப்பத்தை வணங்க வேண்டும். You must worship the dragon. அடுத்து இப்ப பாருங்க, வலுசர்ப்ப வழிபாடு இப்பவே வந்தாச்சு. Now the way of the dragon has already come now. யோகா கட்டாயம். Yoga is important. இப்ப யோகா கண்டிப்பாக செய்யணும்னு பல இடங்கள்ல, அது நார்த் இந்தியால பல ஸ்கூல்ல, தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. In many places in North India, in many schools in North India, it has been compelled to do this yoga. அந்த யோகாவுடைய லோகோவை பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் ஏற்படுத்தின அந்த லோகோல 7 தலை உள்ள பாம்பு காணப்படும். The hermit called Patanjali, and he has kept a logo for this particular yoga. அதற்கு 7 தலைகள் இருக்குது, பாம்புடைய 7 தலைகள். That has got as 7 heads of a snake. நீங்கள் வெளிப்படுத்தல் 12:3 பார்த்தால், if you observe in Revelation 12 chapter verse 3, 12:3ல 12 chapter verse 3, அங்கே யோவான் கண்ட வலு சர்ப்பத்திற்கு 7 தலைகள் இருப்பதாக பார்க்கிறோம். red dragon what John saw, it had 7 heads. இன்றைக்குள்ள மத்திய அரசாங்கமும் மத்திய கல்வி மந்திரியும் இந்த யோகாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தியரிட்டிக்கலாக, பிராக்டிகலாக, படிப்படியாக இந்தியா முழுவதும் கொண்டு வருகிறார்கள். Now the present government, the heads of the institution, they are giving importance unto yoga, step by step they are bringing into the practice. சுப்ரீம் கோர்ட்ல ஒருவர் போய் வழக்கு தொடர்ந்தார். Supreme Court, one person went to litigation. அதிக அதிகாரம் உள்ளது சுப்ரீம் கோர்ட் தான். The person with a higher authority is Supreme Court. யோகா செய்யும்படி கட்டாயப்படுத்த கூடாது. You should not compel them to observe yoga. அப்ப சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் என்ன சொன்னார்கள்? You know what are the judges of the Supreme Court said? யோகா செய்யறது நல்லதுதான், போய் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. They said it's good to do yoga, go and do it. வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு நமக்கே தெரியல, அப்புறம் எப்படி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு தெரியும்? What is written in Revelation 13 chapter, we are totally ignorant. How can the Supreme Court know about it? வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 3 வசனத்துல ஒரு வலு சர்ப்பத்தை பார்க்கிறோம். In Revelation 12 chapter verse 3, we see the red dragon. அது 7 தலைகள் உள்ளதாக இருக்கிறது. That has 7 heads. அதுபோல வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்துல அந்த வலு சர்ப்பத்தை ஜனங்கள் வணங்க வேண்டும் என்று அந்திகிறிஸ்து செய்வான். In Revelation 13 chapter, the Antichrist will compel the people to worship the dragon. யோகாவுல 2 வழிபாடு இருக்குது. In yoga there are 2 ways. ஒன்று வலு சர்ப்ப வழிபாடு, One is the way of the dragon. இன்னொன்று சூரிய நமஸ்காரம். One is the worshiping the sun. எசேக்கியேல் 8 அதிகாரத்துல சூரிய நமஸ்காரம் அருவருப்பு என்று படிக்கிறோம். In Ezekiel 8 chapter, the worshiping of sun is an abomination. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அப்ப இன்றைக்கே இந்திய பிரதமர் போய் கிறிஸ்தவ நாடுகள் உட்பட 177 நாடுகள்ல இன்றைக்கு யோகா செய்து கொண்டிருக்கிறாங்க. The present Indian Prime Minister, they are going and telling about it, 177 countries, they are practicing this yoga. கிறிஸ்தவ நாடுகளும் இந்த யோகாவை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். The Christian countries themselves are practicing this yoga. ஆகவே தேவனுடைய வார்த்தை படிப்படியாக நிறைவேறி வருகிறது. Therefore the word of God is getting fulfilled step by step. அப்ப 3 தெய்வங்களை வணங்காவிட்டால் புசிக்க கொடுக்க மாட்டோம், குடிக்க கொடுக்க மாட்டோம், வஸ்திரம் கிடைக்காது. If you don't worship these 3 gods, we will not give you food to eat, water to drink and clothes to wear. அப்ப இந்த கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கூட்டத்தார், this forsaken Christians, one group of Christians, அவங்க அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நின்று இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறார்கள். they will resist Antichrist and die as martyrs. மற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள் அந்தி கிறிஸ்துவை வணங்கி விடுகிறார்கள். The other forsaken Christians, they will worship Antichrist. அதற்கு காரணம் என்ன? What is the reason? 3 வருடத்துல மரணம் எப்போ வரும்னு தெரியாது. Within 3.5 years, we don't know when the death will come.
ஒருவேளை 3 வருஷத்துல வரலாம். It may come in the third year. அந்த 3 வருஷம் வரைக்கும் புசிக்காமல் குடிக்காமல் இருக்க முடியுமா? Can you be without eating and drinking for 3 years? எத்தனை பேருக்கு அது சாத்தியம்? How many people it is possible? இங்க உட்கார்ந்துக்கிற எத்தனை பேருக்கு 3 வருஷம் புசியாமல் குடியாமல் இருக்க முடியும்? Those who are gathered and seated here, how it is possible for you to be for 3 years without eating and drinking? எத்தனை பேருக்கு உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாய் மரிக்க தைரியம் இருக்கிறது? How many of you got the boldness to die as a martyr during the tribulation period? ஆகவே இந்த கிருபையின் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. Let us make use of the time of grace now. இந்த பிரேசர் டவுன்ல ஒரு குடும்பத்துல ஒரு நபரும் கைவிடப்படாமல் கர்த்தர் பாதுகாப்பாராக. Never a single family, never a single member in that family that they may not be forsaken. God has to keep them. கிருபையின் காலத்திலே பயத்தோடும் பக்தியோடும் ஒவ்வொருவரும் தேவனை தேடுவார்களாக. During the time of grace with the fear and godliness, let them seek after the Lord. இயேசு சொன்னபடி தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுங்கள். As Jesus said, give unto Caesar that belonged unto Caesar, and give unto God that belonged unto God. ராயன் என்பது உலகத்தை காட்டுகிறது. Caesar shows this world. ஸ்கூலுக்கு கரெக்டாக 9 மணிக்கு போகிறேன் நாம். We were going to school exactly at 9 a.m. கர்த்தருடைய ஆராதனைக்கு குறித்த நேரத்தில் ஸ்தோத்திர பாட்டு பாடுவதற்கு முன்பாக வருவோமாக. And for the service of the Lord, we don't come during the morning prayer, the praising song. தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுத்து பழகுங்கள். And practice to give unto the Lord which belong to the Lord, unto the Caesar which belong to the Caesar. யாரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ 9 மணி ஸ்கூலுக்கு 10:30 மணிக்கு போறது இல்ல. No one will go to the college or school when it is told 9 a.m. to go at 10 o'clock. வாரத்துல ஒரு ஆராதனை தான் பலரும் இங்க வர்றாங்க. Many people come only for one meeting in a week. ஆனா 10:30 11 11:30 11:30 வந்துகிட்டே இருக்குது. 10:30, 11 o'clock and they continue to come. ஆகவே வருகையில கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவை சந்தித்து ஒரு ரோபோ வந்து உங்களை சித்திரவதை பண்ணுவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். Therefore, being forsaken and left out in the coming of the Lord during the time of Antichrist, don't allow a robot to come and torture you. ஆகவே நாம் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய ஆலயமாய் மாற வேண்டும். We are to turn out to be the spiritual temple of God. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு 3ஆம் நாளிலே எழுப்பினது யார்? Who raised up Lord Jesus Christ on the third day alive? அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட ஆலயம் எப்படி எழுப்பப்பட்டது? That broken temple, how it was raised up? ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது In Romans 8 chapter, அங்கே நாம் படிக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, the spirit of him that raised up Jesus from the dead. ரோமர் 8:11. Romans அன்றியும் 11. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். But if the spirit of him that raised up Jesus from the dead dwell in you, he that raised up Christ from the dead shall also quicken your mortal bodies by his spirit that dwelleth in you. இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நாளை தியானிக்கும்படியாய் கடந்து வந்த உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நம் ஒவ்வொருவரிடத்திலும் Every one of you who are gathered here to meditate about the resurrection of Jesus, unto everyone, உயிர்த்தெழுந்த இயேசு கொடுக்கிற தேவ செய்தியை கவனியுங்கள். the message which the resurrected Jesus is giving you, please note it. இயேசு கிறிஸ்து என்கிற ஆவிக்குரிய ஆலயம் இடிக்கப்பட்டது. The spiritual temple Jesus Christ was broken down. ஆனா இடிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை 3 நாளிலே எழுப்பப்பட்டது. And this broken temple within 3 days it was raised up. இயேசு மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். Jesus overcame death and hell and he rose again. இயேசுவே உமக்கு எப்படி அது சாத்தியமாயிற்று? Oh Jesus, how was it possible by you? இயேசுவுக்கு முன்பாக எத்தனையோ நீதிமான்கள் மரித்தார்கள். Before Jesus many righteous people died. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்தார்கள். Old Testament saints of God died. அவர்களெல்லாம் கல்லறையிலே தூங்கிக் கொண்டிருக்கும்போது, When all of them are sleeping in the grave. அவர்களெல்லாம் இன்னும் உயிர்த்தெழாமல் இருக்கும்போது, When all of them still not risen up. என் ஆண்டவராகிய இயேசுவே, என் கர்த்தராகிய இயேசுவே, Lord Jesus Christ, ஆவிக்குரிய ஆலயமே, oh spiritual temple, உம்முடைய சரீரம் எப்படி உயிர்த்தெழுந்தது? how did your body be resurrected? மரணம் எப்படி உம்மை கட்டுப்படுத்த முடியவில்லை? How death could not control you? பாதாளம் எப்படி உம்மை அடக்கி வைக்க முடியவில்லை? How death could not subdue you? மரணத்தையும் பாதாளத்தையும் மாத்திரமல்ல, ரோம சாம்ராஜ்யம் அந்த கல்லறையிலே ஒரு முத்திரை போட்டிருந்தது, சீல் வைத்திருந்தது. Not only death and the hell, the Roman Empire put a seal upon the stone of the grave. அதை உடைத்து தகர்த்து சகலத்தின் தகர்த்து இயேசு வெளியே வந்தார்.
வந்தார். And breaking down everything, Jesus came out. உயிர்த்தெழுந்த இயேசு வெளியே வந்தார். Resurrected Jesus came out. அப்போது கல்லறையில போய் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். Now they are going in search of him in the grave. ஆனால் அங்கே சொல்லப்பட்டது இயேசு இங்கே இல்லை. What was told unto them? He is not here. அவர் தம்முடைய வார்த்தையின்படி உயிர்த்தெழுந்தார். According to his word, he rose again or he resurrected. இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார்? How did Jesus rise again? இயேசு என்கிற ஆலயத்தை இடிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை மறுபடியும் எழுப்பினது யார்? And Jesus was the temple of God which was broken down. Who is the one who raised him up? அது 3 நாளைக்குள்ளே மறுபடியும் எழுப்பினது யார்? That is also within 3 days. Who raised him up? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால். By the help of the Holy Spirit. அதைத்தான் ரோமர் 8:11 வாசிக்க கேட்டோம். That's what we heard reading Romans 8:11. ஆகவே பிரியமானவர்களே, Therefore, beloved people, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவை. in each and every one of our life, that Holy Spirit is needed. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கொடுக்கிற உயிர்த்தெழுந்த தேவ செய்தி என்னவென்றால், In the resurrected day, what is the resurrected message what Lord Jesus Christ is giving? நம்முடைய சரீரமாகிய ஆலயமும் ஒரு நாள் இடிக்கப்படும். Our body, which is the temple, it will be broken one day. நமக்கு ஒரு நாள் மரணம் வரும். One day we will face death. அப்போது இந்த ஆலயம் மறுபடியும் எழுப்பப்பட வேண்டுமானால், And that time, if this body has to be raised up again, அது 3 நாளைக்குள்ள எழும்பாது. that will not happen within 3 days. இயேசுக்கு தான் 3 நாள்ல எழும்ப வேண்டும். Only Jesus has to rise up in 3 days. இயேசு என்கிற ஆவிக்குரிய ஆலயம் தான் 3ஆம் நாளிலே திரும்பி கட்டப்பட வேண்டும். Jesus is the spiritual temple. It has to be raised within the 3rd day. எல்லாரும் 3ஆம் நாள் எழும்ப போறது இல்ல. All of them are not going to raise up in the 3rd day. இப்ப நம்ம மரித்து போகிற பரிசுத்தவான்கள் ஆண்டவர் யாரும் 3ஆம் நாள்ல எழுப்பல. All of us saints who are dead and gone, Lord never rose anyone in 3 days. சீஃப் பாஸ்டர்ஸ் எத்தனை பேர் மரித்து போயிருக்காங்க? Many chief pastors died. சென்ட்ரல் பாஸ்டர் எத்தனை பேர் மரித்து Many போயிருக்காங்க? center pastors died. எத்தனையோ வெளியேறப்பட்ட விசுவாசிகள் மரித்து போயிருக்காங்க. Many precious believers have died. யாரும் 3ஆம் நாள்ல ஆவியானவர்களை எழுப்பல. No one was raised up by the Spirit of God on the 3rd day. அப்ப நம்மை எழுப்புவதற்கு ஒரு நாளை குறித்திருக்கிறார். Lord has kept a day for us to be raised up. அது எப்போது? When is that? மத்திய ஆகாயத்திலே இயேசு வரும்போது, When Jesus appears in the midair. கடைசி எக்காளம் தொனிக்கும்போது, When the last trumpet sounded. இதோ அது ஒரு ரகசியம் என்று எழுதப்பட்டிருக்கு. இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். Lo, I show you a mystery or a secret. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 Corinthians 15 51ஆம் வசனம் வாசிங்க. 15 chapter verse 51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். Behold, I show you a mystery. We shall not all sleep, but we shall all be changed. இதுவரை பேசின ஒன்றுமே உங்களுக்கு புரியாவிட்டால், And if you have not understood whatever was spoken to you thus far, இத்தனை நாள் சுத்திகரிப்பு கூட்டத்தில் பேசினது ஒன்றுமே எனக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று and சொன்னார். what is spoken in all the sanctification meeting, if you have not understood it, ஒரே வார்த்தையில விளங்கிக் கொள்ளுங்க. in one word you understand that, நமக்கு நிச்சயமா ஒரு நாள் மரணம் வரும். definitely one day we'll face death. அந்த மரணம் வரும்போது, When the death comes, இயேசு வர்றப்ப நம்ம உயிர்த்தெழும்ப வேண்டும். when Jesus comes, we should be resurrected. ஏனென்றால் உயிர்த்தெழுதல்ல வரிசை இருக்கிறது. Because there are orders in resurrection. ஏன் இயேசு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார்? Why Jesus rose up on the 3rd day? ஏன் மரித்து போன மற்ற பரிசுத்தவான்கள் இப்போது உயிர்த்தெழும்பவில்லை? Why other saints of God who died, now they are not resurrected? இதுக்கு இந்த உயிர்த்தெழுதலுக்கு ஒரு வரிசை இருக்கிறது. There are orders for the resurrection. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஒழுங்கின்படி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We must learn to lead this Christian life in order. ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக தான் படைத்திருக்கிறார். Because God has created everything in order. மனுஷனுடைய விழுகைக்கு பிற்பாடு, After the fall of a man, இந்த பூமி இப்போ ஒழுங்கின்மையா மாறிடுச்சு. and this world becomes without void and without முதலாக இந்த பூமி எப்போது ஒழுங்கின்மை வெறுமையா மாறினது? in the first place, when did this earth become void and offend? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். In Genesis 1st chapter verse 1. 1-2 வசனம் வாசிங்க. First 2 verses. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். In the beginning God created heaven and earth. 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு சில வேதத்துல பாத்தீங்கன்னா ஆங்கில வேதத்துல கொஞ்சம் கேப் போட்டு எழுதி இருப்பாங்க. There will be a gap in the English translation between first and the second verse. ஏனா 1ஆம் வசனத்துல வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the first verse it is mentioned he created heaven and earth on the first day. தேவன் படைத்தது ஒழுங்கின்மையாய் காணப்படாது. Whatever God created will not be in disorder. அப்ப இதுக்கடையில சம்பவித்தது என்னன்னா தூதர்களுடைய விழுகை.
In between, what happened is the fall of the angel. தூதர்கள் விழுந்து பிசாசுகளாய் மாறிவிட்டார்கள். Angels fell down, they became devils. ஆகவே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது. Therefore, the earth became without form and void. அப்ப ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்ட பூமியை மறுபடியும் சீர்படுத்தினது யார்? The earth which was seen without form and void, who is the person who made it right? அங்கே சீர்படுத்தும்படியாக தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். In order to set it right, the Spirit of God moved upon the face of the water. அதுபோல நாம் தேவ சமூகத்துக்கு வருகிற விஷயத்தில் ஒரு ஒழுங்கு. Therefore, in the matter of coming to the presence of God, there is an order. தேவ சமூகத்தில் இருக்கிற விஷயத்தில் ஒரு ஒழுங்கு. And the way we are in the presence of God, there is an order. துதிப்பதில் ஒழுங்கு, நாம் துதிப்பது பிரைஸ் While praising, there is an order. ஜெபிப்பதில் ஒழுங்கு, There is an order in prayer. ஆவியில் நிரம்புவதில் ஒழுங்கு, In getting filled in the Spirit, there is an order. தீர்க்கதரிசனம் சொல்வதில் ஒழுங்கு, While prophesying, there is an order. சாட்சி சொல்வதில் ஒழுங்கு, While testifying, there is an order. இந்த உலகத்துல வேலை ஸ்தலத்துல படிக்கிற இடத்துல நாம் ஜீவிப்பதில் ஒழுங்கு. In this world, in our workplace, in the place where we study, there is in our life there is an order. அந்த ஒழுங்கின்படி யார் ஜீவிப்பார்கள்? Who will live according to the discipline? நீங்க 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் முழுவதும் வீட்டிலே படித்து பாருங்க. 1 Corinthians 14 chapter, go home and read it completely. அங்க எப்படி துதிக்க வேண்டும், How you should praise, எப்படி ஜெபிக்க வேண்டும், how you should pray, எப்படி ஆவியில் நிரம்ப how வேண்டும், you should get filled in the எப்படி Spirit, தீர்க்கதரிசனம் சொல்ல how you வேண்டும், should prophesy. வரிசையா சொல்லிவிட்டு Line by line is after telling that, கடைசியிலே finally says, என்ன சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. let everything take place in decent and order. அப்ப ஒழுங்கு தேவை. There is an order needed. எங்கே ஒழுங்கு இருக்காது? Where there will not be any order, பிசாசு யாருடைய ஜீவியத்தை விழுகையை கொண்டு வருகிறானோ, யாருடைய ஜீவியத்துல விழுகையை கொண்டு வர தோல்வியை கொண்டு வருகிறானோ, the devil in whose life is bringing a fall or a defeat, அங்க ஒழுங்கு இருக்காது. there won't be any order there. எங்க ஒழுங்கு இருக்கும்? Where there is an order, யாருடைய வாழ்க்கையில் எந்த குடும்பத்தில் ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறாரோ, in which life, in which family the Spirit of God is moving, அங்கதான் ஒழுங்கு இருக்கும். there will be order there only. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே ஒழுங்கை கொடுப்பது ஆவியானவர். Therefore, in our life, he who gives orderly life is Spirit of God. பிசாசு விழுகையை கொண்டு வருகிறான், Devil brings a fall. பிசாசு பாவத்தை கொண்டு வருகிறான், Devil brings sin. பிசாசு பின்மாற்றத்தை கொண்டு வருகிறான், Devil brings backsliding. பிசாசு அசுத்தத்தை கொண்டு வருகிறான். Devil brings uncleanness. இவை எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவர் ஆவியானவர். And it is the Spirit of God who rectifies all these things. எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்? How many of you are anointed? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இன்னைக்கு பல தேவனுடைய பிள்ளை இந்த கூட்டத்திலையும் கூட Now, many children of God, even in this meeting, சிலர் வந்து என்னிடத்திலே ஜெபித்தார்கள். சில சகோதரர்கள், some brothers came to pray for ஊழியங்கள்ல இருக்கக்கூடியவங்க, எழுத்தின்படியான ஊழியத்தில் இருக்கக்கூடிய people who are in the important literal ministries. எங்களுக்கு அபிஷேகம் இதுவரைக்கும் கிடைக்கல. Till now, we are not received anointing. நான் ஏற்கனவே சொன்னது போல, As I told you before, எத்தனையோ பேர் மரிக்கும் போது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமலே மரித்து விடுகிறார்கள். many people while dying without receiving the anointing, they pass away. யோவான் 3 அதிகாரம் 5 வசனத்துல இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் படியுங்கள். In John 3rd chapter verse 5, what does Jesus spoke? இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். Jesus answered, Verily, verily, I say unto thee, except a man be born of water and of the Spirit, he cannot enter into the kingdom of God. ஜலத்தினால் பிறப்பது ஞானஸ்நான சத்தியத்தை காட்டுகிறது. Being born of water talks about the baptism truth. ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிவதை காட்டுகிறது. That talks about obeying unto baptism. ஆவியினால் பிறப்பது அபிஷேகத்துக்கு பெற்றுக்கொள்வதை காட்டுகிறது. அது வளருவதை காட்டுகிறது. Being born of the Spirit talks about receiving the anointing of the Holy Spirit. இந்த சபையில ரெண்டு நிலவரத்துல ஜனத்தை பிரிக்கலாம். In this church we can divide the people in two conditions. இந்த சபைக்கு வந்து 20 வருஷம் 30 வருஷம் ஆகி இதுவரை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள். After coming to the church 20 30 years have passed, till now they are not receiving anointing. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலும் அதை பயன்படுத்தாமல் இழந்து போனவர்கள். Those who receive the anointing not making use of it, who have lost the anointing. ஒரு நல்ல BMW கார் கிட்டத்தட்ட 60 லட்சம் 70 லட்சத்துக்கு ஒரு புது கார் வாங்குறீங்க. Suppose you think that you are buying a very good BMW car for approximately 60 to 70 lakhs of rupees. ஆனா வாங்கிட்டு அதை எடுத்து பயன்படுத்தாம அப்படியே பத்திரமா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. After buying it, not making use of it very carefully, you have just kept it. அதை நிறுத்தி வச்சிருக்கீங்க. You have kept it idle. தினந்தோறும் வந்து தொட்டு தொட்டு பாத்துக்கறீங்க. Every day you come and touch and see that. ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு நீங்க அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா After 6 months to 1 year, when you go to start the vehicle, புது வண்டியா தான் வாங்குனீங்க. you brought it as a new vehicle. 60 லட்சம் ரூபாய் 70 லட்சம் ரூபாய் இருக்கும். It may be 60 to 70 lakhs. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடாது. Vehicle will not start and run. காரணம் என்ன? What is the reason? அதை நீங்க பயன்படுத்தல தினந்தோறும். Because every day you are not making use of it. அதுபோல அதை பார்க்கும் விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியானவர், more than that precious Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவர் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God talk about the Holy Spirit? அவர் ஒரு பொக்கிஷம். He is a treasure. ஆனா அந்த பொக்கிஷத்தை கர்த்தர் எங்கே கொடுத்திருக்கிறார்? Where God has given the treasure, பொதுவாக பொக்கிஷத்தை மனிதர்கள் எங்கே வைப்பாங்க? in common where the men will keep the treasures. ஒன்னு பேங்க் லாக்கர்ல வைப்பாங்க, இல்ல நல்ல பீரோ லாக்கர்ல வைப்பாங்க. Either they will be putting in the lockers in the bank or in a very good bureau. ஆனால் இந்த பொக்கிஷத்தை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார்? But this treasure, where God has kept it, இந்த மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். we have received that in the earthen vessel. நான் வாசிக்கிறேன் கொரிந்தியர்ல, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், This glorious power is not by us. தேவனால் உண்டானது என்று விளங்கும்படி, In order to know that it is from God, இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். we have received the treasure in our earthen vessel. இப்ப இந்த பாத்திரம் இருக்குது, Now you see this bottle உடையல, is not broken. இது உடையல. It didn't break. அதுபோல நீங்க வெண்கல பாத்திரத்தையோ அல்லது வேற ஏதாவது பாத்திரத்தை போட்டா அது உடையாது, லேசா நெளியும். Whether you put இது நெளிய கூட இல்ல. whether brazen vessel or the vessel, slightly the wetness will be seen. ஆனா அதே வேளையில At the same time, இந்த சரீரம் மண் பாத்திரம். this body is an earthen vessel. இப்ப நான் தூக்கி போட்ட மாதிரி மண் பாத்திரத்தை தூக்கி போட்டா சுக்குநூறா நொறுங்கி போகும். As I throw this bottle, if I throw the earthen vessel, it will be broken in pieces. இதான் நம்முடைய சரீரத்தின் தன்மை. That is the quality of this body. அப்ப மண் பாண்டத்துல பொக்கிஷம் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணணும். Now the treasure is in the earthen vessel. We have to handle it very carefully. வாசிங்க இந்த வசனத்தை. Read that verse. எடுத்துட்டீங்களா? 2 கொரிந்தியர் 4:7. 2 Corinthians 4:7. But we have this treasure in earthen vessels, that the excellency of the power may be of God and not of us. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில், நம்முடைய சரீரம் தான் அந்த மண் பாண்டம். We have received the treasures in earthen vessel. Our earthen vessel is our body. ஏனென்றால் மனிதன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன். Because man is created out of the dust of the ground. அப்ப எப்போது நாம் விசேஷமானவர்களாய் மாறுகிறோம்? When do we become very special? அந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது. When that anointing comes in அந்த us. அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது. When we receive the anointing. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கொடுக்கப்படுகிற உயிர்த்தெழுந்த செய்தி, அபிஷேகத்தை பெற்றுக்கொள். In the resurrected morning, the resurrected message which is given unto you, you receive the anointing. இல்ல நாம் பெற்றுக்கொண்டு பல வருஷங்கள் ஆயிற்று என்று சொல்லக்கூடியவர்கள், Those who say that it was almost many years after I received it, அந்த அபிஷேகத்தை நீங்கள் பாதுகாத்து இருக்கிறீர்களா? have you preserved that anointing? இல்ல அபிஷேகத்தை இழந்து விட்டீர்களா? Or have you lost an anointing? நம்முடைய சரீரம் இயேசு வரும்போது உயிர்த்தெழும்ப வேண்டும். Our body, when Jesus comes, it should be resurrected. உயிர்த்தெழுதலில் ஒழுங்கு இருக்கிறது. There are orders in resurrection. நாம் விரும்புகிறபடி இந்த உலகத்தில் வாழலாம். According to our liking, we can live on this earth. நாம் விரும்புகிறபடி இந்த உலகத்தில் மரிக்கலாம். According to our liking, we can die in this earth. நீங்க விரும்புகிறபடி சில விசுவாசிகள் வந்து இந்த சரீரத்தை 2 நாள் கழிச்சு அடக்கம் பண்ணுங்க, அல்லது இந்த இடத்துல அடக்கம் பண்ணுங்க, இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல மரித்தவரை கொண்டு வந்து நீங்க ஃபெய்த்தோ தான் அடக்கம் பண்ணணும் அப்படி நீங்க கேட்கலாம். Some believers may come and ask me, this body you must bury it after 2 days or bury it after so many times. A person who is dead other places, they say he must be come and buried only in the faith. ஹால்ல வைத்து அடக்கம் பண்ணுங்க. You must keep him in the hall and bury him. மருந்து எடுத்தாலும் ஹாஸ்பிடல் போய் செத்தாலும் இங்க ஹால்ல வச்சு அடக்கம் பண்ணுங்க. Whether he has taken medicine or died in the hospital, you must bring him in the faith home and must bury him. அது வேண்டான்னு சொன்னாலும், பரிசுத்தம் வேண்டான்னு சொன்னாலும் சில விசுவாசிகள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. Saints of God those say it should not be done like that, the other believers will bring recommendation. அப்ப வந்து சிலர் அப்படி செய்யலாம். Others may do like that. மரித்த சரீரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். We must give importance unto the dead body. அப்படி நீங்க நினைக்கலாம். You may think like that. ஆனால் பஸ்டப்படி அடக்கம் பண்ணிரலாம். According to your liking, you can bury the body. உயிர்த்தெழ முடியாது. But you will not be resurrected. நீங்க யாரும் போய் இயேசு கிட்ட இந்த சரீரத்தை உடைய வரிகளை எழுப்புன்னு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. No one should make a can go to Jesus and threaten him. This body has to be resurrected when he appears. பூமியில உங்களுக்கு வரலாம். பரிசுத்தவாங்க இங்க இப்படி சொல்றாங்க, அங்க அப்படி சொல்றாங்க, இங்க அடக்கம் பண்ண வேண்டாம்ன்றாங்க, அங்க அடக்கம் பண்ண வேண்டாம்ன்றாங்க, இப்ப வேண்டாம்ன்றாங்க. ஏன்? அப்படி நீங்க கேட்கலாம். On this earth you may say that this body should not be buried here and buried there, and saints of God may listen to you. அப்படி நீங்க கேட்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் எங்க இருந்து வருகிறது? From where do you get the boldness to ask this? நீங்க கொடுக்கிற காணிக்கையில நாங்க ஜீவிக்கிறோம்ங்கற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால. Because you ever thought the money what you are giving, we are living with that money. ஒரு கம்பெனில நீங்க வேலை பார்க்கறீங்கன்னா கம்பெனி நிர்வாகம் என்ன சொல்லுதோ அதுக்கு தான் நீங்க அடிமையா இருக்கீங்க. And if you are working in a company, whatever the rules of the company, you are subject unto it. அங்க போய் நான் சொல்றது நீ கேளுன்னு யாரும் சொல்றது இல்ல. Nobody can go and tell the company whatever I tell you, you must listen. ஒரு ஸ்கூல்ல நீங்க பிள்ளைக்கு அட்மிஷன் போடுறீங்கன்னா அந்த ஸ்கூல் என்ன சொல்லுகிறதோ அந்த பணத்தை கட்டுறீங்க, என்ன கலர் யூனிஃபார்ம் போட சொல்லுதோ அதை போடுறீங்க, எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுதோ அத்தனை மணிக்கு அனுப்புறீங்க. When you go and admit your child into your school, whatever the school authority say pertaining to the fees,
pertaining to the uniform, pertaining to the timing, you obey unto it. அங்க போய் என் இஷ்டப்படி என் பிள்ளைக்கு பாடம் நடத்துங்க, என் இஷ்டப்படி என் பிள்ளை வரும் அப்படி நீங்க சொல்ல முடியாது. You cannot go to the school authorities and say, according to my liking, you must teach my children will come at that time. ஆனா இன்றைக்கு தேவனுடைய சபையில பல காரியங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க. But in the church of God, you like that many things happen should according to your liking. ஒருவேளை சில பரிசுத்தவான்கள் அதற்கு சம்மதித்து நடக்கலாம், அப்படியே நடக்கலாம். Maybe some of the saints of God may hearken unto you and may lead you in that way. ஒரு சரீரம் மரித்த பிற்பாடு 10 நாள் கழிச்சு அடக்கம் பண்ணுங்க. If a body dies, after 10 days you bury the body. லண்டன்ல மரிச்சதான ஒரு சரீரத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு இடத்துல அடக்கம் பண்ணுங்க. Per body which died in London, you bring him in Tamil Nadu and bury him in some place there. இந்த இடத்துல அடக்கம் பண்ணுங்க. You bury him in this place. இந்த சபையில அடக்கம் பண்ணுங்க. பெங்களூர்ல ஏதோ ஒரு சபையில மரிச்ச பிரேதத்தை கொண்டு வந்து இன்னொரு லோக்கல் ஃபெய்த்ல அடக்கம் பண்ணுங்க. And the body which died in any one of the faith homes in Bangalore, in other branches you can go and bury it. இப்படி ஒரு மனிதன் இஷ்டத்துக்கு இந்த உலகத்தில் வாழலாம், ஒரு விசுவாசியும் வாழலாம். A man or a believer can according to his liking live in this world. ஒரு ஊழியரும் வாழலாம். A servant of God also can live. இஷ்டத்துக்கு மரிக்கலாம். According to liking can die. இஷ்டத்துக்கு அடக்கம் பண்ணலாம். According to liking he could be buried. இஷ்டத்துக்கு உயிர் தெழும்ப முடியாது. And according to liking you can never be resurrected. இப்ப யாரெல்லாம் பரிந்து பேசுறாங்களோ, Now those who are interceding on your behalf, ஒருவேளை அந்த சரீரம் நரகத்துக்கு போக முடியாது நியமிக்கப்பட்டிருக்கும். maybe that body may be appointed to go to hell. நீங்க யாராயிலும் போய் அந்த சரீரத்தை நரகத்துக்கு அனுப்ப வேண்டாம், குறைஞ்சது புதிய பூமியாவது கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. None of you can go and tell, don't allow him to go to hell, at least give him new earth in eternity. ஆகவே ஆவியானவர் சகலத்தையும் ஒழுங்கின்படி செய்கிறார். Therefore Spirit of God does everything in order. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் In 1 Corinthians 15 chapter, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் அல்லது உயிர் தெழும்புவான். everyone will be resurrected in his own order. உயிர் தெழுதலிலே ஆவியானவர் ஒரு வரிசையை ஒழுங்கை வைத்திருக்கிறார். In the resurrection Spirit of God has kept an order. அந்த வரிசையின்படி தான் எழும்ப முடியும். Only you can be resurrected in that order. 1 கொரிந்தியர் 15:23. 1 Corinthians 15:23. But every man in his own order, Christ the first fruits, afterward they that are Christ at his coming. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடைய வருகையில் முழு உலகத்தில் உள்ள டிபிஎம் விசுவாசிகள் அப்படி அல்ல, அவருடையவர்கள். At his coming, even in the world, but those who belong to Christ or they belong those who belong to him. நாம் இப்போது வந்து உலகத்தினுடையவனா இருக்கலாம். Now we can be a worldly man. இந்த சுத்திகரிப்பு எதுக்காக நடத்தப்பட்டது? Why the sanctification meeting was held? நம்மட்ட பல குறைவுகள் இருக்குது. Because we are shortcomings in us. சுத்திகரிப்பு கூட்டத்தை அலட்சியம் பண்ணி அந்த குறைவை சேர்த்து கொண்டோம். We have so many shortcomings. Without attending the meeting, we added one more shortcoming. இந்த கூட்டம் எதற்காக? Why is this meeting? மல்கியாவை வாசிக்கிறோம். In Malachi we read, நம்ம வந்து நமக்குள்ள பல தோல்விகள் இருக்குது. we have many failures in us. அது எனக்குள்ளேயும் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் இருக்குது. It is in me and it is in you. ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் Whether you accept it or not. பல பாவங்கள் இருக்கிறது. There are many sins. ஆனா இந்த சுத்திகரிப்பு கூட்டம் எதற்காக என்றால், Why the sanctification meeting is? நம்மை கர்த்தருடையவர்களாய் மாற்றுவதற்காக. That we may be changed as to be the Lord's. நம்மை கிறிஸ்துவுடையவர்களாய் மாற்றுவதற்காக. That we may be of Christ. யாரு அவருடைய வருகையில் எழும்புவாங்க? Who will rise up at his coming? எல்லா ஊழியர்களும் எல்லா விசுவாசிகளும் அல்ல. Not all the servants of God and believers. மரிக்கும் போது யார் கிறிஸ்துவுடையவர்களாய் மரித்தார்களோ. Why dying? Those who die of Christ or they that are his. இன்றைக்கு நாம் பிசாசினுடையவர்களாய் இருக்கலாம். Today we may belong to the devil. இல்ல உலகத்தினுடையவர்களாய் இருக்கலாம். Or we may belong to this world. இதை ஏதாவது உறவினர்கள் நம்மேல் உரிமை பாராட்டி நம்மை நடத்தி கொண்டிருக்கலாம். Some relatives may take a right on us, may lead us. ஏதாவது ஒரு பொருள் நம்மை உரிமை பாராட்டி நடத்தி கொண்டிருக்கலாம். Many materials may own us and may lead us. அலெக்சாண்டர் கிட்டத்தட்ட உலகத்தின் பெரும்பகுதியை சம்பாதித்தான். Alexander approximately he earned all the world. 33 வருடத்திலே In 33 years அவனுக்கு மரணம் வந்தது. death came to him. அவன் ஒரு குடிப்பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்தான். He was subject unto drinking. அநேகரை கீழ்ப்படுத்தின அவனுக்கு தன்னுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்த முடியவில்லை. He who made everyone to be subject unto him, he could not control his body. அநேக ராஜ்யங்கள் மேல் யுத்தம் பண்ணி ஜெயித்த அவனுக்கு தன்னுடைய சொந்த சரீரத்தை யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியவில்லை. குடிப்பழக்கத்தை விட முடியவில்லை. He who waged war and won many countries, he could not wage war on his own body. He could not give up his drinking habit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அதுபோல In the similar way, கிறிஸ்துவுடையவர்களாக கர்த்தருடையவர்களாக மாற வேண்டும். we should be of Christ or of the Lord. வாசிங்க மல்கியாவுல. Read in Malachi. எத்தனாவது அதிகாரம்? 3:3.
3:3. Malachi 3rd chapter verse 3. And he shall sit as a refiner and purifier of silver, and he shall purify the sons of Levi, and purge them as gold and silver, that they may offer unto the Lord an offering in righteousness. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இப்ப பாருங்க, கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு, That they should be of the Lord. அதுக்கு தான் சொல்கிறேன், இன்றைக்கு நமக்குள்ள பல தோல்விகள் இருக்கலாம். That is why I am telling you today we may have many defeats or failures. பல அசுத்தங்கள் இருக்கலாம். Many uncleanness may be there. ஆனா இயேசு வரும்போது நம்ம இதே நிலவரத்துல இருக்க கூடாது. But when Jesus comes, we should not continue in the same condition. இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு கூட்டத்தை கனப்படுத்துங்க, இனிமேலாவது கனப்படுத்துங்கள். We must honor this sanctification meeting. If not so, in future you honor the meetings. நீங்க எந்த நிலவரத்துல இருந்தீங்க, In which condition you were there. இன்றைக்கு கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். Now, to which extent God has raised you up. இன்னொரு முக்கியமான விஷயம், One more important thing. நம்ம பூமியில உயிரோடு இருப்பதே தேவனுடைய இரக்கம். We were alive on this earth. It is the mercy of God. நம்முடைய சுவாசம் அவருடைய கையில இருக்குது. Our breath out in His hands. அவர் நம்ம உயிரோடு வைத்ததனால தான் நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் வேலைக்கும் போறாங்க. Because God has kept us alive, our children go to schools and colleges. இந்த உலகத்துல இப்படி இள வயது எத்தனை பேர் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். Like that, many people are dying in the young age. இப்படி மரணம் ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்திலும் வரும். Death may come unto man at any time. நாம் உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை. It is His grace that we are alive. நான் இருக்கிறது அவருடைய கிருபை. It is His grace that we are alive. அப்ப நம்ம உயிரோட வச்சதுனால தான வேலைக்கு போறோம். Because He has kept us alive, we go to work. அப்ப அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும்ல. The time we have to give unto Him, we must give Him. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். Give unto the Lord which is due unto Him. அப்ப ஆண்டவர் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்திலே உட்கார்ந்து அந்த வேலையை செய்றார் பொறுமையா. The Spirit of God in the sanctification meeting, sitting down patiently is doing this work. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஒரு சகோதரி சாட்சி சொன்னார்கள். One sister testified. நீங்க எத்தனை பேர் அதை விளங்கி கொண்டீங்களோ தெரியாது. I do not know how many understood it. அவங்க ஃபேமிலியா வந்து வெளியூர் போறோம் என்று என்னிடத்தில் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தை கேட்டாங்க. As a family together, they want to go abroad, so they came and asked me. ஃபேமிலியா போறோம்னு கேட்டாங்க. They told me that we are going as a family. நான் போங்கன்னு சொல்லிட்டேன். I told them to go. ஆனா நான் மனப்பூர்வமா சொல்லல. Wholeheartedly, I never told them. ஆனா அன்றைக்கு இரவு நான் ஜெபித்தேன். But that night I prayed. கர்த்தாவே, உங்க டிக்கெட் போட்டாச்சு, போறாங்க, ஆனால் போறது உமக்கு சித்தம் இல்ல, அதனால நீர் பேசிக்கொள்ள அவங்களோட. Lord, they have purchased the ticket and they wanted to go. If it is not thy will, Lord, you speak to them. அப்படி அவர்கள் கர்த்தர் பேசி போவதை நிறுத்தி அந்த பிரயாணத்தை நிறுத்திட்டாங்க. Lord spoke to them and they stopped the journey. ஆனா இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல அவங்க கொஞ்சம் தான் இங்க சாட்சி சொன்னாங்க. நேற்றைக்கு அவங்க வந்து அவங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை என்னிடத்துல சொன்னாங்க. She gave a small testimony, but yesterday she came and told the experience what she received. அதுல சில விஷயங்கள், Certain things, சில தரிசனங்களை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். Lord gave us certain visions. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. மாத்திரமல்ல, இங்க எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே உள்ள சில தேவாலயத்தின் அருவருப்புகளை குறித்து அவர்களிடத்திலே கர்த்தர் இடைப்பட்டார். Certain abomination which is seen mentioned in the Ezekiel 8th chapter, Lord showed it unto her. வேறு சில விசேஷமான அனுபவங்களை தரிசனத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டார்கள். Some other special thing in a vision she received it. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஒருவேளை பிரயாணப்பட்டு போயிருந்தால், Suppose they would have taken the journey, இந்த அனுபவங்களை இழந்திருக்கலாம். they might have lost this experience. சில தரிசனங்கள் கிடைத்தது, Certain visions she received. தேவனுடைய சத்தம் கேட்டது, She heard the voice of God. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தை அனுபவிக்க முடிந்தது. She was able to experience the sanctification meeting. மாத்திரமல்ல, Not only that, அவங்க வந்து வாஞ்சித்தபடியே பாதம் கழுவுறது கூட கழுவ முடிந்தது என்று சொன்னார்கள். she said that according to desire she got a chance to wash the feet. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அதனால கர்த்தர் கொடுத்த அந்த கர்த்தருடைய நேரத்துல நாம் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? உட்கார்ந்து இந்த சுத்திகரிப்பின் வேலையை செய்கிறார். Therefore the time what God has given, we have to give it unto the Lord. What does the Lord says? He sits down and refines us. அப்ப அங்க என்ன நடக்குது? கர்த்தருடையவர்களாய் மாற்றுகிறார். Then what happens is that He makes the people to be of the Lord. அப்ப எனக்குள்ளேயும் உலகம் இருக்கிறது. In me also there is world. எனக்குள்ளேயும் மாம்சம் இருக்கிறது. In me there is flesh. எனக்குள்ளேயும் பிசாசின் கிரியைகள் இருக்கிறது. In me there are the works of the devil. உங்களுக்குள்ள பிசாசு இருக்குன்னு சொன்னா சிலர் நீங்க விரும்ப மாட்டீங்க. If I tell the works of the devil seen in you, you may not like it. நான் என்னையே உதாரணமா வைக்கிறேன். I'm giving me as an example. நான் உலகம், மாமிசம், பிசாசுடைய கிரியைகள், ஆளுகை,
அது என்னை அடிமைப்படுத்தி எனக்குள் இருக்கிறது. The world, flesh and the devil, the works of those things, is not only that others, it is seen in me. அப்ப கர்த்தர் குறித்த காலத்துல கர்த்தர் குறித்த நேரத்துல அவர் உட்கார்ந்து சுத்திகரிக்க இங்க ஆயத்தமா இருக்கும்போது, இந்த நேரத்துல அவர் இங்க உட்கார்ந்து இருக்கும்போது நீங்க வேற எங்கேயா உட்கார்ந்து இருந்தால் எப்படி சுத்திகரிக்க முடியும்? The time what God has kept for you, and the Lord is sitting to refine you, and if you are seated in some other place, how can he cleanse you? அப்ப பிசாசுடையவனாய், மாம்சத்தினுடையவனாய் அல்லது உலகத்தினுடையவனாய் காணப்படுகிற என்னை அவர் கர்த்தருடையவனாய், கிறிஸ்துவுடையவனாய் மாற்றும்படியாக இந்த சுத்திகரிப்பு கூட்டத்திலே ஆவியானவரை கொண்டு அந்த வேலையை செய்கிறார். I who belong to the devil, we belong to the flesh, we belong to the world, bring me into the sanctification meeting and he sanctifies me and makes me to belong unto Christ, unto the Lord. இயேசுவின் ரகசிய வருகையில முதலாவது இயேசு உயிர்த்தெழுந்தார், இரண்டாவது அவருடைய ரகசிய வருகையில அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். In the secret coming of Lord Jesus Christ, the first fruit Jesus arose, and they that are his will be seen at his coming. இந்த அவருடையவர்களுக்கு பல அர்த்தம் இருக்கு. ரெண்டு காரியத்தை மட்டும் சொல்றேன். They that are his has got many meanings. I'll give you only two meanings. ஒன்று மல்கியா 3:3 வாசித்தபடி, as we read in Malachi 3:3, நமக்குள்ள காணப்படுகிற எல்லா அசுத்தத்தையும் ஆண்டவர் உட்கார்ந்து சுத்திகரிக்கும் போது, சுத்திகரிப்பின் நாட்களை நியமிக்கும் போது, when God appoints a day and he sits down and refines us from all uncleanness, நீங்க இதை அசட்டை பண்ணி அங்கும் இங்கும் போக கூடாது. despising this you should not go here and there. இந்த நாட்கள்ல கூடுமான வரையில் விடுமுறை எடுத்துக்கொள்ள வேண்டும். In these days, as far as possible, you must take leave. விடுமுறை எடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, சாயங்கால கூட்டத்தை அட்டெண்ட் பண்ண வேண்டும். You are not able to take leave, it is already at least evening meeting you should take part. அந்த இடத்துல தான் அவர் உங்களை கர்த்தருடையவர்களாய் மாற்றுகிறார். In that place only he changes you as to be the Lord's. கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி உங்களை சுத்திகரிக்கிறார். He cleanses you so that you may be of the Lord. இந்த அனுபவத்தை நீங்க அசட்டை பண்ணீங்கன்னா, and if you despise this experience, நீங்கள் அவருடையவர்களாய் மாற முடியாது. you cannot be changed to be the Lord's. இரண்டாவது, secondly, அவருடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? they that are his, how they will be? கலாத்தியர்ல நினைக்கிறேன், in Galatians, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். they that are Christ, they are crucified the flesh and the lust thereof upon the cross. எந்த ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய மாம்சத்தையும் அதில் எழும்பக்கூடிய ஆசைகளையும் அதில் எழும்பக்கூடிய இச்சைகளையும் சிலுவையில் அறைகிறானோ அவன்தான் கிறிஸ்துவின் உடையவன். which the Christian which crucifies his flesh and the lust thereof on the cross, he is a real Christian. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். And they that are Christ have crucified the flesh with the affections and lusts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise, glory be to the holy name of God. அதைத்தான் நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை குற்றப்படுத்தும்படியாக அல்ல. Again I'm telling you not to accuse you. நீங்கள் உலக பிரகாரமான வேலைக்கும் படிப்புக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? You are giving so much of importance unto the worldly things, unto your education. ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் எப்படி போகிறீர்கள்? How are you going to schools and colleges? அந்த நேரம் முதற்கொண்டு கவனித்து பாருங்க. Right from the time you observe it. அதே வேளையில கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க எப்படி வர்றீங்க? At the same time, how do you come to the presence of God? அப்ப கிறிஸ்துவின் உடையவன் தன்னுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைய வேண்டும். They that are Christ must crucify his flesh on the cross. அதில் எழும்பக்கூடிய ஆசைகளை, பொருள் ஆசை, பண ஆசை, இன்னும் பல்வேறு விதமான ஆசைகளை சிலுவையிலே அறைய வேண்டும். All the lust rising from the covetousness, love of money, love of material, you must crucify it. இச்சைகளை, கண்களின் இச்சையை, மாம்சத்தின் இச்சையை அவன் சிலுவையிலே அறைய வேண்டும். The lust of the eyes and the lust of the flesh, he must crucify it. இது நம்முடைய சுய பலத்தால் முடியாது. It is not possible with our self strength. இது நம்முடைய சுய பலத்தினால் முடியாது. It is not possible by our own strength. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, Not by power and might. என்னுடைய ஆவியினாலே ஆகும். All will happen according to my spirit. இத்தனை வருஷம் இந்த சபையில நான் அனுபவம் உள்ள விசுவாசியா இருக்கிறேன்னு சொல்றவங்க, Those who say that I am an experienced believer for all these years in the church, அந்த வருஷ பழக்கத்தை கொண்டு, அனுபவத்தை கொண்டு சிலுவையில் அறைய முடியாது. having the experience of a long tenure, you cannot crucify yourself on the cross. அவங்க எப்படி சிலுவையில் அறையும்னா, எந்த அளவுக்கு அபிஷேகத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, To which extent they give to anointing. ஆகவே உயிர்த்தெழுதலின் வரிசையை நான் முதலாவது சொல்கிறேன். வரிசை முதலாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். I will tell you the order of the resurrection. First Christ rose. இரண்டாவது ரகசிய வருகையில யாரெல்லாம் அவருடையவர்களாய் மரிக்கும் போது, ஒருவேளை நான் சொல்றது இப்ப நமக்கு தோல்வி இருக்கலாம், பரவாயில்ல. They that are his, when they are dying, they may be in the present world, but now there may be shortcomings in us. இப்ப நமக்குள்ள தோல்விகள் இருக்கலாம். Now failures may be in us. இத கண்டு நீங்க அதைரியப்பட வேண்டாம். Don't be discouraged looking at this. இயேசு வரும்போது நமக்கு கிறிஸ்துவினா இருக்கணும். When Jesus comes, we should be of Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்.
We must surrender unto the Holy Spirit. சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு வர வேண்டும். You must come for the sanctification அந்த meeting. கூட்டத்தை கனப்படுத்த வேண்டும். You must honor the meeting. நான் ஏற்கனவே சொன்னது போல As I told you before, இப்ப நீங்க உலக பிரகாரமாக ஸ்கூலுக்கு ஒரு நாள் போகாவிட்டால், காலேஜுக்கு ஒரு நாள் போகாவிட்டால், in a worldly way, if you one day if you don't go to school or colleges, அன்றைக்கு என்ன பாடம் நடத்துனாங்கங்கறத வாங்கி படிக்கிறீங்க, எழுத வேண்டிய காரியத்தை எழுதுறீங்க. and what has been taught on that day, you come and learn of it and you write and learn it. அதுபோல சுத்திகரிப்பு கூட்டத்திலும் இதை நீங்க கவனிக்க வேண்டும். Therefore, in the sanctification meeting also you must see this. இதுபோலதான் In the similar way, வேதத்துல நீங்க பார்க்கும்போது in the Bible when you see, சவுல் ஒரு பிரசங்கம் பண்ணான். Saul made a message, gave a preaching. நான் என் சத்துருக்கள்கிட்ட பழி வாங்குற வரைக்கும் யாரும் புசிக்க கூடாது. Till I avenge my enemies, no one should eat. உபவாசம் எடுக்க வேணும். You must fast. ஆனா சவுல் பண்ண பிரசங்கத்துக்கு யோனத்தான் போகல. And to the message, unto the sermon of Saul, Jonathan never went there. யோனத்தான் வந்து சவுலை விட நல்லவன். Jonathan is better than Saul. கர்த்தருக்கு பயப்படுகிறவன். He one who feared God. அந்த கூட்டத்துக்கு அவன் போகல. In that meeting he never took part. ஒருவேளை போயிருந்தால் If he would have gone, அவன் உபவாசம் எடுத்திருப்பான். and he would have fasted. அவன் போகாதனால அந்த மெசேஜ் தெரியல. Because he never went, he never knew the message. ஆகவே அவன் என்ன செஞ்சான், அந்த யுத்தத்துல தேனை வந்து ருசி பார்த்து விட்டான். Therefore in that battle he tasted honey. உடனே கர்த்தருடைய கோபம் அவங்க மேல வந்தது. Immediate wrath of God came upon him. அப்ப சவுல் சொல்றான், Saul says, இந்த கர்த்தருடைய கோபம் எதனால வந்தது? why did the wrath of God come? சீட்டு போட்டு பாப்போம். Let us cast lots. முதல்ல சவுலின் குடும்பம், ஒரு சீட்ல சவுலின் குடும்பம்னு போட்டாங்க. First it named family of Saul. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள்னு போட்டாங்க. Second it was people of Israel. ரெண்டு சீட்டை போட்டபோது, When they put both the seats, சீட்டை எடுத்தபோது when they took the seat, கர்த்தர் சவுலின் குடும்பத்தின் மேல் அந்த சீட்டு விழுந்தது. God picked up the lot that belonged Saul's family. அப்ப சவுல் பார்த்தான், நான் வந்து உபவாசத்துல உண்மையா இருக்கிறேன். Saul saw, I'm true to my fasting. அப்ப நான் தப்பு செய்யல. I never mistake. தப்பு செய்தது யாரு? Who made a mistake? அடுத்த சீட்டு சவுலுக்கும் யோனத்தானுக்கும் போடப்பட்டது. And the next lot was put between Saul and Jonathan. யோனத்தான் பேரில் சீட்டு விழுந்தது. And the lot came on the name of Jonathan. அங்க என்ன சொல்லி தெரியுமா சீட்டு போட்டாங்க? You know what is the lot they put? இந்த கர்த்தருடைய கோபத்துக்கு யார் காரணமோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். The person who is responsible for the wrath of the Lord, he should be killed. அப்ப கர்த்தர் கொடுத்த தீர்ப்பு என்ன? You know what is the judgment God passed? யோனத்தான் கொலை செய்யப்பட வேண்டும். Jonathan should be killed. அப்ப நம்ம ஒரு கூட்டத்தை மிஸ் பண்றது சில தவிர்க்க முடியாத காரியத்துல மிஸ் பண்ணிரலாம். Be missing a meeting because of unavoidable circumstances, you may miss the meeting. ஆனா அந்த கூட்டத்துல உனக்கென்று கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். But in that meeting God has kept a blessing for you. ஒவ்வொரு வாலிப சகோதரனுக்கும் சகோதரிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். Every young brother and young sister God has kept a blessing. ஒரு சகோதரி ஒரு சின்ன பிள்ளை சொன்ன சாட்சியை கேட்டீங்களே, ஒரு வாலிப சகோதரி சொன்ன சாட்சியை கேட்டீங்களே. You heard the testimony of the young sister. எத்தனையோ கூட்டத்துக்கு வருகிறது, கூட்டத்துக்கு வராம இல்ல. It is not that she will not attend the meeting, she will வந்து attend the எழுப்பி meeting. போகிறது. She will come and get up and அம்மா go. சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து வருகிறது. Obeying mother she is to come. ஆனா இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல அதுக்கு ஒரு மனசு, அது இருதயத்தை கர்த்தர் உடைச்சிருக்கிறார். But in the sanctification meeting God has broken her heart. அப்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றார். Therefore God is fixing a time in order to sanctify each and every one of us. அதைத்தான் 2300 ராப்பகலுக்கு பிற்பாடு பரிசுத்த ஸ்தலம் தேவனுடைய ஆலயம் சுத்திகரிக்கப்படும். That is why after 2300 days and nights the temple of God will be cleansed. ஒருவேளை ஒன்ன சுத்திகரிக்கிறதுக்கு இந்த ஒரு வாரத்தை ஆண்டவர் முன்குறித்திருந்தார்னா, And if God has foreordained the 7 days of fasting prayer, இல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான வாலிப சகோதர சகோதரிகளை யாராயிலும் ஒருவரை சுத்திகரிப்பதற்கு இந்த நாட்களை அவர் குறித்திருப்பார். ஆனால் so young brothers and sisters, God has given unto us at least to sanctify one person. If God has given this week's prayer, அவங்க கூட்டத்துக்கு வராம வேற ஏதாவது பண்ணி மொபைல் உட்கார்ந்து பார்த்துட்டு லேப்டாப் உட்கார்ந்து பார்த்துட்டு என்ன ஆகும்? not coming for the meeting, they will be sitting somewhere else watching the laptop or mobile. What would happen? ஆகவே ஆண்டவர் உட்கார்ந்து சுத்திகரிக்கிற வேலையை செய்கிறார். Lord is sitting down and do the work of refining or cleansing. நாம் கர்த்தருடையவர்களாய் மாற வேண்டும். That we may be of the Lord's. நாம் கிறிஸ்துவினுடையவர்களாய் மாற That வேண்டும். we may be of Christ. முதலாவது சுத்திகரிப்பை பெற்று கர்த்தருடையவர்களாய் மாற வேண்டும். First thing, receiving the sanctification, we must be of the Lord. இரண்டாவது மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவினுடையவர்களாய் மாற வேண்டும். After crucifying flesh and affection and lust thereof on the cross, should become of Christ. அப்ப இதுவரைக்கும் ஒண்ணுமே புரியல. Till now we have not understood anything. இந்த உயிர்த்தெழுந்த செய்தி என்ன? What is the resurrected message? இயேசு என்கிற ஆலயம் இடிக்கப்பட்டது. The temple which is called Jesus was broken down. மூன்றாம் நாளிலே அது மறுபடியும் எழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் குறித்திருந்தார். God has appointed on the third day it has to be raised up. ஆனா நம்மில் பலருடைய ஆலயம் இடிக்கப்படும். Many of our temple also will be built. நமக்கு மரணம் வரும். It will come to us. அது எப்போது நாம் எழும்ப வேண்டும்? When should we rise up? இயேசுவின் ரகசிய வருகையில். At the secret coming of Jesus. சிலரை பொறுத்த வரையிலும் Pertaining to certain people, ஒருவேளை அவங்க உயிரோடு இருக்கலாம். they may be alive. இயேசுவின் ரகசிய வருகையின் போது
During the secret coming of Jesus, they may be alive. அவங்க கைவிடப்படலாம். They may be forsaken. உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளா உயிரோடு எழும்பலாம். As the martyrs in the new tribulation period, they will rise up. அப்படி சிலர் குறிக்கப்பட்டிருக்கலாம். And some people might have been appointed for that. ஆனால் நான் பிதாவை நோக்கி கெஞ்சுவது, What we beg unto the Father, இந்த சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பமும், every family seen in the church, ஒவ்வொரு குடும்பத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும், every member seen in every family, இப்போது அவர்கள் எப்படி இருந்தாலும் now whatever they may be, அந்த கடைசி காலம் தொனிக்கும் போது, when the last trumpet sounds, இயேசு மத்திய ஆகாயத்திலே வரும்போது, when Jesus comes in the midday, கர்த்தாவே இவர்கள் எல்லாரும் கர்த்தருடையவர்களாய் இருப்பார்களாக. Lord, may all the people should be of the Lord. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொரு நபரும் கிறிஸ்துவுடையவர்களாய் இருப்பார்களாக. Let every family and the member of each family may be of Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of இது God. நடைபெற வேண்டுமானால் If this has to take place, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. we need Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. We need the anointing of the Holy Spirit. ஆகவே இரண்டு கூட்டத்துக்கு போய் செய்தி கொடுக்கிறார். Now he is giving message to these two groups. உயிர்த்தெழுந்த செய்தி இரண்டு கூட்டத்தாருக்கு. Resurrected message unto two groups. ஒன்று இதுவரை அபிஷேகத்தை பெறாதவர்கள். One group thus far not receive the anointing. நீங்க வேலைக்காக எவ்வளவு பிரயாசப்படுறீங்க? Whatever labor you take for the work, படிப்புக்காக எவ்வளவு பிரயாசப்படுறீங்க? how you make efforts for studying, அதுல கொஞ்சத்தை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்காக தேவசமத்துல காத்திருங்க. short time you wait in the presence of God to receive the anointing. தனி ஜெபம் பண்ணுங்க. Have your personal prayer. இருதயம் உடையட்டும். Let your heart be broken. அபிஷேகத்துக்காக காத்திருங்க. Wait for the anointing. கர்த்தர் சொன்னார், Lord said, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் நீங்கள் நிரப்பப்படுகிற வரைக்கும் காத்திருங்கள்னார். tarry till we endured from power from above. இதான் உயிர்த்தெழுந்த இயேசு கொடுத்த செய்தி. This is the message the resurrected Jesus gives. உயிர்த்தெழுந்த இயேசு கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? You know what is the message the resurrected Jesus has given? உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் நீங்கள் நிரப்பப்படுகிற வரைக்கும் இங்க காத்து, அது வரைக்கும் எழும்பாத, அசையாத. You tarry here till you are endured with the power from above. Till then don't move from here. இதான் உயிர்த்தெழுந்த செய்தி. This is the resurrected message. உயிர்த்தெழுந்த இயேசு Resurrected Jesus, நம்மை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கு the people who followed him, அபிஷேகம் உன்னதத்திலிருந்து உன் மேல இறங்குற வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் அசையாத. till the anointing is coming from above upon you, no matter how many days passes by, you don't move. வாசிங்க அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5ஆம் வசனம். 1 அதிகாரம் Acts 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். And being assembled together with them, commanded them that they should not depart from Jerusalem, but wait for the promise of the Father, which saith ye have heard of me. லூக்கா 24:49. Luke 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். And behold, I send the promise of my Father upon you, but tarry ye in the city of Jerusalem until ye be endued with power from on high. எத்தனை நாள் இருந்தாங்க தெரியுமா? You know how many days they tarry? எத்தனை நாள் இருந்தாங்க? How many days? 10 நாட்கள். 10 days. 10 நாட்கள் இருந்தாங்க. They waited for 10 days. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். They obeyed that word. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். We read in Acts 2nd chapter. அந்த பலத்த காற்று போல ஒரு அபிஷேகம் வந்து இறங்கினது. Anointing came like a mighty wind. இயேசு கட்டளையிட்ட அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். The promise what Jesus commanded, they received it. ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு கொடுத்த மிக முக்கியமான செய்தி, The important message what the resurrected Jesus has given, உயிர்த்தெழுதலின் செய்தி, the resurrected message, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். you receive the anointing. ஏனென்றால் The reason is நம்முடைய ஆவிக்குரிய ஆலயமாகிய சரீரமும் our spiritual temple, ஒரு நாள் இடிக்கப்படும். one day it will be broken down. ஒரு நாள் நமக்கு மரணம் வரும். One day death will come on us. அப்போது இந்த ஆலயம் திருப்பி எழுப்பப்பட வேண்டுமானால், On that day if the temple has to be risen up again, அதற்கு ஆவியானுடைய உதவி தேவை. we need the help of the Holy Spirit. அதற்கு ஆவியானுடைய கருணை தேவை. And we need the mercy of the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of God. ஆகவே இதுவரைக்கும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. Those who have not received the anointing thus far, please receive it. பெற்றுக்கொண்டவங்க என்ன செய்யுங்க? Those who receive the anointing, what you must do? சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். We must do certain things. ஒன்று, அந்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த கூடாது. One is that we must not grieve the Holy Spirit. எபேசியர்ல படிக்கிறோம். We read in Ephesians, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். grieve not the Holy Spirit where we have been sealed unto the day of redemption. இது நம்ம அலட்சியம் பண்றோம் பிரியமானவர்களே. Brother people, we are despising this. எபேசியர் 4:30. அன்றியும்
நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். And grieve not the Holy Spirit of God, whereby ye are sealed unto the day of redemption. இப்ப பாருங்க, இந்த மீட்கப்படும் நாள் என்பது என்ன? What is the day of redemption? இதான் ஆவிக்குரிய ஆலயம் கட்டப்படுவது. This is the time when the spiritual temple is being built. இதான் உயிர்த்தெழுதல். This is resurrection. இந்த உயிர்த்தெழுதல் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா, If the resurrection has to take place in your life, அது அந்த வரிசையில இயேசு வரும்போது நீங்க எழும்ப வேண்டுமானால், that is why you should rise up in the order given unto you when Jesus comes. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த கூடாது. You should not grieve the Holy Spirit. இப்ப பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த கூடாதுன்னா, What do you mean by grieving the Holy Spirit? பரிசுத்த ஆவி எப்போது துக்கப்படுகிறார்? When the Holy Spirit will be grieved? ஏசாயா 63:10. Isaiah 63:10. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். But they rebelled and vexed his Holy Spirit. Therefore he was turned to be their enemy, and he fought against them. முதல்ல கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் First, every Christian, நம்முடைய சத்துரு யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். we must find out who is our enemy. உங்களுக்கும் எனக்கும் பிசாசு எதிரியா இருக்கிறானா, For you and me, is the devil as enemy? இல்ல கர்த்தர் எதிரியா இருக்கிறார், Or is the Lord is our enemy? அல்லது பரிசுத்த ஆவியானவர் எதிரியா இருக்கிறார்? Or is the Holy Spirit is our enemy? தேவன் ஒரு மனிதனுக்கு எப்போது எதிரியாய் மாறுகிறார்? When God becomes an enemy unto man, ரெண்டு காரியங்கள். Two பல things. விஷயங்களுக்கு ரெண்டு காரியம் சொல்றேன். I'll tell you two things. ஒன்று, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். Lord resisted the proud. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். Lord resisted the proud. இரண்டாவது, Secondly, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு மாறுபாடாய் இருந்தால், if a person's way is contrary to the ways of God, அவனுக்கு அவர் எதிரியாக புறப்பட்டு வருகிறார். and he becomes his enemy and comes against him. இதை பிழையாமை குறித்து கர்த்தர் சொல்லும்போது விளங்கிக் கொள்கிறோம். We are able to understand when God says unto Balaam, அவன் ஒரு பிரயாணம் பண்ணி போகிறான். he is journeying, கர்த்தர்ட்ட கேட்டு தான் போறான். he is asking the Lord only and going. இன்னும் சொல்ல போனா கர்த்தர் போன்னு சொல்லி தான் போறான். And because he asked the Lord, Lord told him to go, he is going. ஆனால் அங்கே வழி மறிக்கிறார். But he is stopping him on the way. பட்டயத்தோடு வழி மறிக்கிறார். And with a sword he is stopping him. கழுதைக்கு அது தெரிந்தது, And as came to know about it, இவனுக்கு தெரியவில்லை. Balaam could not see that. அங்க கர்த்தர் சொல்றார், உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால், Because the Lord said, because your ways are not correct before me, உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். I came against you. பிரியமானவர்களே, Beloved people, முழு உலகம் உங்களை எதிர்த்து நின்றாலும், though the entire world stand against you, கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும். it is sufficient if the Lord is with us. முழு பிசாசின் வல்லமைகள், பிசாசின் 4 வல்லமைகள் எபேசியர் 6:12, Though all the 4 powers which is mentioned in Ephesians 6:12, the 4 powers of the devil, even if it stands against us, தினந்தோறும் அது நம்மோடு போராடி கொண்டிருக்கிறது. every day it is striving against us. அந்த 4 வல்லமைகள் நம்மோடு போராடினாலும், Though the 4 powers fight against us, தேவன் நம்மோடு, கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும். if Lord is with us, that is sufficient. ஆனா அதே வேளையில But at the same time, முழு உலகமும் உங்க கூட இருந்தாலும், though the entire world may be with you, கர்த்தர் ஒருவர் மாத்திரம் உனக்கு எதிரியாக நின்றார், only if the Lord is against you, ஒருவரும் தாங்க முடியாது. nobody will be able to bear it. ஆகவே பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். Therefore God resisted the proud. நமக்குள்ள தாழ்மை இருந்திருக்குமானால், If humility is seen in us, கூடுமானவரை இந்த கூட்டங்களை கனப்படுத்தி நாம் முக்கியத்துவம் கொடுத்திருப்போம். as far as possible, honoring these meetings, we would have given importance. எத்தனையோ முறை அழைப்பு கொடுத்தோம். Many times we gave a calling. வேலை ஸ்தலத்தில் கொடுக்கிற அழைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். We give importance unto the calling coming from the workplaces. ஒரு இடத்துல ஒரு நபர் இப்படி சொன்னார்கள். In one place, one person told தீர்ப்புடுத்த நேரத்துல தான், in the sanctification meeting, அதாவது மேனேஜர் லீவு நாட்கள், விடுமுறை நாட்கள், ஐடி கம்பெனில 6:30 மணிக்கு அவர் வர்றார் ஆன்லைன்ல. அந்த 6:30 மணிக்கு இருக்கணும். the person is working in an IT company, the manager at 6 o'clock, he comes to him. 6:30 மணிக்கு அவர் அழைப்பு கொடுத்ததுனால, Because he gave a call at 6:30, அது விடுமுறை நாட்கள், எலெக்ஷன் லீவ் அன்னைக்கு, and that is a holiday, election holiday. வீட்ல இருந்து வேலை பார்க்க முடியாது சொல்லப்பட்டிருக்கிறது. He was told to do work from at home. அப்ப பகலெல்லாம் அவர் கூப்பிடல. Throughout the day he never called him. சார் கரெக்டா கூட்டத்துக்கு வர நேரத்துல 6:30 மணிக்கு பிசாசு அப்படிதான் பண்ணுவான். Right, coming for the meeting. ஐபிஎம் மேனேஜர்களே பூந்துருவான். And the devil will do like this. He will bring even the IT, that be a manager. அது எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும், No matter what a big company it is. அப்ப பாருங்க, அந்த அழைப்பு வந்த உடனே கரெக்டா 6:30க்கு உட்கார்ந்தாங்க, லேப்டாப்பை ஆன் பண்ணி வச்சிட்டு.
When that call came, telephone call came, 6:30, he opened the laptop and sat there. ஆனா பரிசுத்தாவியான எத்தனை அழைப்பு கொடுக்கிறார். The Holy Spirit is giving so many calling. இந்த கூட்டங்களை குறித்து எத்தனை அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. Many announcements made concerning this meeting. ஆனாலும் நம்மில் பலரும் வரவில்லை. But many of us never attended. காலையில வந்தவங்க சாயங்காலம் வரல, சாயங்காலம் வந்தவங்க காலையில வரல, சிலர் ரெண்டு கூட்டத்துக்குமே வரல. Those who came in the morning never attended the evening. Those who came in the evening never came in the morning. Some people never attended any meeting. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். Don't vex or grieve the Holy Spirit. உங்களுடைய சம்பாத்தியம் கோடி கோடியா நீங்க சம்பாதிச்சு வைக்க போறீங்களே. You are going to earn crores of rupees and keep. நீங்க வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அது அந்திக்கு சித்தம் போகுது. Even if you are caught up with the coming of Jesus, it go to Antichrist. வரிகளை கைவிடப்பட்டாலும் அவனுக்கு தான் போகுது. Even if you are left out of the coming, it will go to Antichrist. ஆகவே சம்பாதித்து வைத்தது பிள்ளைகளுக்காக அல்ல. The whatever you earned and kept, it is not for your children. கர்த்தரை அசட்டை பண்ணி, கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணி, தேவ சமூகத்தை அசட்டை பண்ணி, சுத்திர கூட்டத்தை அசட்டை பண்ணி போறீங்களே. Despising the Lord, despising the presence of God, despising sanctification meetings, you are going like this. இயேசுவின் வரிகளை நீங்க எடுத்துக்கொள்ளப்படும்போது உங்க வீட்டை விட்டுட்டு தான் போணும். When you are caught up with the coming of Jesus, you have to leave your house and go. உங்க பேங்க் பேலன்ஸ் விட்டுட்டு தான் போணும். All your bank accounts, you must leave it and go. படிப்பை விட்டுட்டு தான் போணும். You must leave your education and go. வாங்குன சர்டிபிகேட்லாம் விட்டுட்டு தான் போணும். All the certificates what you got, you must leave it and go. எதையும் கொண்டு போக முடியாது. You cannot carry anything. வரிகளை கைவிடப்பட்டாலும் Even if you are left out at his coming, இது ஒன்றுமே உங்களுக்கு பிரயோஜனமாக பணமே அன்றைக்கு இருக்காது. that day no money, nothing will be useful to you. இப்போதே படிப்படியா கார்டு சிஸ்டம் வந்துட்டு இருக்குது. Right now, step by step, the card system has come. பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய முறை படிப்படியாக அழிக்கப்பட்டு வருகிறது. Giving money and buying things, step by step, it is getting abolished. கார்டை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய முறை வந்து கொண்டே இருக்கிறது. Now the pattern of giving card and purchasing things have come. அந்திக்கு சூரிய ஆட்சியில சம்பாதித்து வைத்த பணம் உதவாது. And the money what you earned and kept it during the Antichrist will be useless. வலது கையிலும் நெற்றிலும் முத்திரை இருந்தாதான் ஒரு பொருள் கிடைக்கும். Only when you have a mark and the forehead and your right hand, then only you can buy anything. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, Therefore, beloved child of God, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதே. don't grieve the Holy Spirit. ஏனென்றால் பணம் நம்மை எழுப்ப போகிறது இல்லை. Because the money is not going to raise us up. படிப்பு நம்மை எழுப்ப போகிறது இல்லை. Education is not going to raise us up. 15 லாங்குவேஜ் படிச்சேன். I have learned 15 languages. அது உன்னை எழுப்ப போவது இல்லை. That is not going to raise you up. வேற எந்த மனிதனும் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எழுப்ப முடியாது. No man can recommend you and make you to rise up. நான் தான் சொல்றேன், அடக்கம் பண்றதுக்கு வந்து சிலர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். That's why I am telling you, for burial some people can come and உயிர் recommend. தெழும்புறதுக்கு ஒரு மனுஷனும் வர முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி வர முடியாது. For resurrection no man can come to the Lord. அவருக்கு சித்தமானவர்களை தான் அவர் உயிர்ப்பிப்பார். According to his liking, he will make a person to rise up. அப்படி படிக்கிறோம், தமக்கு சித்தமானவர்களை அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று படிக்கிறோம். He says those will be rejected as per his will. உயிர்த்தெழுதல் எல்லாரும் எழும்ப போறது இல்ல. Everyone is not going to be raised up at resurrection. நீங்க அப்பாவை துக்கப்படுத்துங்க, You grieve your father, அம்மாவை துக்கப்படுத்துங்க, grieve your mother, உங்க IBM மேனேஜரை துக்கப்படுத்துங்க, grieve your IBM manager. அல்லது காலேஜ்ல உள்ள அந்த ப்ரொஃபசரை நீங்க துக்கப்படுத்துங்க. In the college you grieve the professor. பரிசுத்தவான்களை துக்கப்படுத்துங்க. You grieve the saints. ஆனா ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. But don't grieve the Spirit of God. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று அதுதான் முத்திரை. That is the seal for the day of your redemption. அவரை துக்கப்படுத்தாதீங்க. Don't grieve him. அப்ப அவர் எப்போது துக்கப்படுகிறார்? When he is grieved, அதை ஏசாயா 63:10ல in Isaiah 63:10, நாம் கலகம் பண்ணக்கூடியவர்களாக, when we become a rebellious people, வாக்குவாதம், சண்டை, எதிர்த்து நிற்பது, and fighting, resisting and standing against. இப்ப நீங்க எல்லாரும் நல்ல விசுவாசிகள் தான். Now you are all good believers. இப்படி வாங்கன்னு தலைமை பாஸ்டர் இடத்துல இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. And circular has come from chief pastor, you all must come. இங்க சிலர் வேலைக்கு போனாங்க. Some people went for work. பெரும்பான்மையான ஜனங்க வீட்ல தான் இருந்தாங்க. லீவு நாட்கள் தான். Majority of people they were at home because it was a holiday. ஆனா அவங்களே தீர்மானித்துக் கொண்டாங்க, ஒரு கூட்டம் போனா போதும். And they themselves decided, if I attend one meeting, that is sufficient. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of God. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Don't grieve the Holy Spirit. இதுதான் எதிர்த்து நிற்பது. This is called resisting or rebelling. கலகம் பண்ணுவது. This is called rebelling. அவர் நீ இப்படி இரு என்று அவர் சொல்லும்போது, when he says you be like this, நான் இப்படி தான் இருப்பேன், I will be like this only. இதுதான் கலகம் பண்ணுவது. This is called rebelling. ஏன்னா ஆவியானவர்ட்ட நம்ம என்ன செய்ய முடியாது? கத்தி சண்டை போட முடியாது. We cannot have a sword fight with the Spirit of God. நாம் எப்படி அவரோட யுத்தம் பண்ணுகிறோம்? How are we fighting? அவருடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தி, despising his word. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல during the Old Testament period, சவுல் ஒரே ஒரு முறை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காட்டினான். only once Saul showed disobedience unto the word of God. ஒரே ஒரு முறை. Only once. கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினார். The Spirit of the Lord departed from him. கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள் பிரவேசித்தது. Evil spirit from the Lord entered into him.
தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர், How merciful our God is. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனை கீழ்ப்படியாமை வந்தது. In my life and in your life so many disobedience came. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய ஆவி நம்மை விட்டு விலகவில்லை. Till now the Spirit of God never departed from us. சவுலுக்குள் பிரவேசித்தது போல கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி எனக்குள்ளும் உனக்குள்ளும் நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்குள்ளும் வராமல் தேவன் இரக்கம் பாராட்டினார். As he entered into Saul, the evil spirit which came from the Lord never came in us, in our children, and God preserved us. அதற்காக நாம் நன்றி செலுத்துவோமா? Let us be grateful unto him for that. அடுத்து ஒரே ஒரு காரியம். Only one more thing. பரிசுத்த ஆவியை எப்போது நாம் வேதனைப்படுத்துகிறோம்? When are we vexing or putting Holy Spirit to pain? இயேசு சொல்லுகிறார், Jesus says, ஒருவன் பரிசுத்த மனுஷகுமாரனுக்கு விரோதமா, அதாவது இயேசுவுக்கு விரோதமா நீங்க என்ன பேசினாலும் அவர் மன்னிச்சிருவாராம். whatever you speak against Jesus, he will forgive you. ஆனா இயேசு சொல்லுகிறார், But Jesus says, மனுஷகுமாரனுக்கு பேசினா மன்னிச்சிருவேன், if you speak against the Son of Man, I'll forgive. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் If any man speak against the Holy Spirit, அவனுக்கு இம்மையிலும் மன்னிப்பில்லை, மறுமையிலும் மன்னிப்பில்லை. he has no forgiveness in this present time, in the time to come. அதாவது இந்த உலகத்திலும் மன்னிப்பில்லை. No forgiveness in this world. மத்தேயு 12:32 சீக்கிரம் வாசிங்க. Matthew 12:32. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. And whosoever speaketh a word against the Son of Man, it shall be forgiven him. But whosoever speaketh against the Holy Ghost, it shall not be forgiven him, neither in this world, neither in the world to come. பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுகிறார்? How the Holy Spirit speaks? இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் யாரும் பரிசுத்த ஆவியானவர் கெட்ட வார்த்தை சொல்லி பேச மாட்டோம். A child of God have been anointed, we will not speak bad words. இப்ப எப்படி நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசுகிறோம்? How are we speaking against the Holy Spirit? இயேசு சொல்லுகிறார், Jesus says, பரிசுத்தவான்கள் பண்ணுகிற பிரசங்கம் அது ஊழியக்காரங்க பண்ற பிரசங்கம் அல்ல, அது ஆவியானவர் பேசுவது. this is the message given by the saints of God. It is not the word spoken by the saints, but it is the Spirit of God who tells you that. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, It is not you who speak. உங்களுக்குள்ள இருந்து பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார். The Spirit of the Father in you speaketh. மத்தேயு 10:20 நினைக்கிறேன். In Matthew 10:20. 20 26 சரியா தெரியல, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தபடியாக எபிரேயர் 12:25 வாசிக்கும் போது In Hebrews 12:25. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. எபிரேயர் 12:25. Hebrews 12:25. See that ye refuse not him that speaketh, for if they escape not who refused him that spake on earth, much more shall not we escape, if we turn away from him that speaketh from heaven. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? பழைய ஏற்பாட்டுல பண்ண பிரசங்கம் பண்ணதெல்லாம் அது பூமியிலிருந்து பேசினவர்கள். Everyone who made a sermon in the Old Testament period, after the earth they spoke. இன்றைக்குள்ள அபிஷேகம் அன்றைக்கு அவங்களுக்கு இல்ல. The present day anointing was not seen that day. இப்போது ஆவியானவர் இருப்பது போல அன்றைக்கு இல்ல. As the Spirit of God now speaketh, that day it was not so. ஆனா இப்போது பண்ணப்படுகிற பிரசங்கம் பரலோகத்திலிருந்து பண்ணப்படுகிறது. Now the message given is given from heaven. எந்த ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணாலும், No matter whichever the servant of God who gives sermon. இப்ப நான் வசனத்தை விட்டுட்டு என் தனிப்பட்ட கருத்து எதை சொன்னாலும் நீங்க அதை கேட்கணும் அவசியம் இல்ல. After leaving this word, if I give my personal views, it is not necessary for you to listen. பண்ணப்படுகிற வசனங்கள் And the words which has been spoken, அது யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, whoever it may be who speaks, வசனத்துக்கு மீறி அல்லது வசனம் இல்லாம எதை சொன்னாலும் அது ஆவியானவர் பேசல. other than the word, if they speak anything else, Spirit of God has not spoken that. ஏனென்றால் இயேசு தெளிவா சொல்லிட்டாரு, Because Jesus has told very clearly, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். if I go, it will be profitable for you. நான் சாக போறேன், I am going to die. ஆனாலும் தேற்றவாளன் வருகிறார், But the Comforter cometh. ஆவியானவர் வருகிறார், Spirit of God cometh. அவர் என்ன செய்வார்? What he will come and say, do? என்னிலிருந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பார், சத்தியத்தை கொடுப்பார், சத்தியத்தை போதிப்பார். He will take the truth out of me and he will teach you the truth. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, When the Spirit of truth cometh, சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். he will lead you in all truth. இதான் இயேசு சொன்னது. This is what Jesus said. ஆகவே ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது, Therefore when you hear his sermon, ஊழியக்காரங்க வசனத்தை விட்டுட்டு வேற ஏதாவது கதை பேசினா அது யார் பேசினாலும் தூக்கி எறிங்க.
If a servant of God leaving the word, if they talk something else, whoever it may be, Lord, listen, just leave him off. ஆனா அதே வேளை வசனத்திலிருந்து பேசினால் But at the same time, he speaks from the word of God. ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்க வாசிக்கிறோம், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். In Isaiah, he says, I will look unto him who trembleth at my word. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆகவே பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற உபதேசம் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா பேசுறவங்க பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுறாங்க. Those who speak against the word of God, they are speaking against the Holy Spirit. அவர்களுக்கு இம்மையிலும் மன்னிப்பில்லை, மறுமையிலும் மன்னிப்பில்லை. For them there is no forgiveness in the present world and in the world to come. ஒருவேளை இந்த சத்தியத்தை அறியாமையில நீங்க பேசியிருந்தால், Without knowing the truth, if you would have spoken, இப்போது தாழ்த்துவோம். right now let us humble பரிசுத்த ourselves. ஆவியை துக்கப்படுத்த வேண்டாம். Let us not grieve the Holy Spirit. பரிசுத்த ஆவியுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். Let us not resist the word of the Holy Spirit. ஒருவேளை இந்த அனுபவம் நமக்குள்ள இல்லாவிட்டால், Maybe if we don't have that experience, நமக்கு முடியாவிட்டால், if it is not possible by us, என்னால முடியல ஆண்டவரே, Lord, it is not possible by me. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, Lord, please help me. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Lord, please help me. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் கதறுவோம். Let us all close our eyes and cry unto the Lord. உயிர்த்தெழுதலின் செய்தி, This is the resurrected message. அன்றைக்கு இயேசு சொன்னார், On that day Jesus said, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும் அசையாதே. till you receive the anointing, don't move. இன்றைக்கு அதே இயேசு சொல்லுகிறார், Today the same Jesus says, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். you receive the anointing. அவர்தான் இந்த ஆலயத்தை திரும்பி கட்ட போகிறவர், எழுப்ப போகிறவர். He only is going to build up the temple again. He is going to raise it up. மரித்த நம்முடைய சரீரத்தை, That body which is dead. ஒருவேளை இயேசு வரும்போது உயிரோடு இருந்தால், And when Jesus arrives, if you are alive, அந்த ஆவியானவர் தான் நம்மை மர்வமாக்க போகிறார். that Spirit of God is going to transform us. மரித்தாலும் அவர்தான் எழுப்ப போகிறார். Even if we die, He is going to raise us up. உயிரோடு இருந்தாலும் If you are alive, ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே, through the Spirit of God, அந்த சாயலாகத்தானே in that image, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மர்வப்படுகிறோம். we will go from glory to glory and be transformed. 2 கொரிந்தியர் 3:18 கடைசி வசனத்தில் படிக்கிறோம். 2 Corinthians 3:18, the last portion. கடைசி கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒரு நிமிடம் கதறுங்கள். For 1 minute you cry. கர்த்தாவே என்னை அபிஷேகம் என்று சொல்லுங்கள். You say, Lord, anoint me. உம்முடைய வல்லமையை தாரும் என்று சொல்லுங்கள். Lord, give me thy power. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினதை மன்னியும் என்று சொல்லுங்கள். Lord, I grieve the Holy Spirit, forgive me. ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளா, One simple word. முழங்கால நிக்க முடிஞ்சவங்க முழங்கால நில்லுங்க, இல்லைன்னா எழும்பி நில்லுங்க. Those who can be on the knees, be on the knees, or else please ஒரே stand up. ஒரு நிமிடம். Only 1 minute. உயிர்த்தெழுந்தலின் செய்திக்கு கீழ்ப்படிங்க. Obey unto the resurrected message. நான் ஆவியானவரை துக்கப்படுத்தின உண்மைதான், நான் என்னை சொல்கிறேன், என் கரங்களை உயர்த்துகிறேன். I am telling about myself. I agree the Holy Spirit, it is true. என்னை மன்னியும் ஆண்டவரே. Lord, please forgive இனி me. அந்த ஜீவி எனக்கு வேண்டாம். No more I want that life. எனக்கு நீர் வேண்டும். Lord, I want you. எனக்கு ஆவியானவர் வேண்டும். Lord, I want the Spirit of எனக்கு God. அபிஷேகம் வேண்டும். I need anointing. என் ஆலயத்தை எழுப்பக்கூடிய அபிஷேகம் வேண்டும். I need the anointing which can raise up my temple. அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருங்கள். Continue to tell that word. ஆவிக்குரிய ஆலயங்களை குறித்து மாத்திரமே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். We have been only listening about the spiritual temple. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ரகசிய வருகையிலே, At the secret coming of Lord Jesus Christ, ஆவியானவர் யாரை எழுப்புகிறாரோ those who have been raised up by the Spirit of God, அவர்கள் தான் நித்திய தேவாலயமாய் மாறுகிறார். they only will become eternal temple of God. ஆவியானவர் எந்த ஊழியர்களை உயிரோடு எழுப்புகிறாரோ, Which servant of God Lord is raising them alive? அல்லது அவர்கள் உயிரோடு இருந்தால் மர்வமாக்குகிறாரோ, If they are alive, if they are transformed, அவர்கள் தான் நித்திய தேவாலயமாய் they மாறுகிறார். will be the eternal temple of God. நித்திய தேவாலயம் என்பது The eternal temple of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே ஆவியானவர் எந்த ஊழியர்களை உயிரோடு எழுப்புகிறாரோ, எந்த விசுவாசிகளை உயிரோடு எழுப்புகிறாரோ, எந்த ஊழியர்களை மர்வமாக்குகிறாரோ, விசுவாசிகளை மர்வமாக்குகிறாரோ, அவர்கள்தான் நித்திய தேவாலயம். At the secret coming of Lord Jesus Christ, whichever the servant of God, whichever the believer, the Spirit of God raises them alive, they are the eternal temple of God. Whether they raise him alive or transforms them, அவங்க தான் நித்திய they தேவாலயம். are the eternal temple of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.